நேர்கள் இணைந்து கொண்டிருப்பது போக்கஸ் தமிழ் வானொலியில் சதுரங்கம் நிகழ்ச்சியில் எம்மோடு லண்டன் நகரிலிருந்து எழுத்தாளரும் அரசியல் ஆய்வாளருமான திவாகரன் அவர்கள் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார். அவருடனான சந்திப்பின் இரண்டாம் பாகத்துக்குள் உங்களை நாங்கள் அழைத்துச் செல்கின்றோம். நன்றி சத்யபாலன், நன்றி மீண்டும் இணைந்து கொண்டதற்கு. நாங்கள் 2 நாட்களுக்கு முன்னர் தமிழிசை கட்சியினுடைய செயற்குழு அரசியல் குழு கூடி சில முடிவுகளை எடுத்திருந்தன. அந்த முடிவுகளின் அடிப்படையிலே அவருடைய சுமந்திரன் அவருடைய வெளிப்பாடு தெரிவிக்கப்பட்ட செய்தியாளர் மாநாட்டிலே ஒரு செய்தியாளர் கேட்ட கேள்விக்கு சுமந்திரன் அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளராக, அதாவது வடமாநில முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிடுவதற்கான விருப்பத்தில் உள்ளதாக தெரிவித்திருக்கின்றார். இது பற்றி உங்களுடைய கருத்து? இப்போது அவர் அதாவது செயலாளராகிவிட்டார், கட்சியினுடைய துணை செயலாளர் ஆகிவிட்டார். ஆகவே அவருடைய விருப்பு, அவருடைய ஆசையில தவறில்லை. ஏன்னா அவர் கட்சியினுடைய முக்கிய பாத்திரம் வகிக்கிறார். இன்று தமிழரசு கட்சியை ஓட்டி செல்கின்ற ஓட்டி அவர் தான். ஆகவே அவர் அது அவருடைய விருப்பு. ஆனால் இதற்கு எதிராக தமிழரசு கட்சிகளை யாராவது கோஷமிடுவர்களா இல்லை, யாரும் கோஷமிடுவர்களும் இல்லை. ஆனால் பின்கதவால முணுமுணுக்க கூடும், சில பேர் அங்கங்க மூலைகளில் முணுமுணுக்க கூடும், ஆனால் யாரும் கோஷமிட போவதில்லை. ஆகவே இப்போ தமிழரசு கட்சி என்பது இப்போது தலைவராக பொறுப்பேற்றிருக்கிற CVK சிவஞானம் அவர்களும் சுமந்திரன் செயலாளராகிய சுமந்திரன் அவர்கள் இருவருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. ஆகவே அவர்கள் எடுக்கிற முடிவை மத்திய குழு ஏற்றுக்கொள்ளும். மத்திய குழு அதை அவர்களுடைய ஆட்கள் இருப்பதனுடைய மத்திய குழு ஏற்றுக்கொள்ளும். ஆகவே அவர் இதில் நாங்கள் கருத்து சொல்ல வேண்டிய தேவையில்லை. அவர் விரும்பினார். உங்களுடைய கருத்தாவது நீங்கள் ஒரு தமிழரசு கட்சியினுடைய ஒரு ஆதரவாளராக அந்த எதிர்பார்ப்பை எவ்வாறு பார்க்கிறீர்கள் தான் என்னுடைய கேள்வி. அதாவது என்னை பொறுத்தளவில் இந்த நிர்வாகம் சார்ந்து, அதாவது இந்த மாகாண சபையை பொறுப்பேற்க போகிறார் என்று சொன்னால், இந்த மாகாண சபையை எவ்வாறு நடத்தலாம் என்பது தனியாக சட்ட வியாக்கியானங்களுக்குள்ளால் மாத்திரம் நடத்த முடியாது. அதை ஒரு அரசியல் ரீதியாக நடத்தக்கூடிய அந்த ஆளுமை மிக்கவர்கள் தேவை. அந்த ஆளுமை மிக்கவர்களை நாங்கள் இன்னும் பார்க்க இல்லை, தமிழக கட்சியிலையும் பார்க்க இல்லை. CVK சிவஞானம் அவர்கள் ஏற்கனவே முன்மொழியப்பட்டார் 87. இருந்தாலும் அவருடைய வயோதிப நிலைமை, அவருடைய ஆளுமை அந்த அளவுக்கு இருப்பதாக இப்போ தோன்றவில்லை. ஆகவே எங்களோட ஆக்கள் இல்லாத போது அந்த இடைவெளியை காலம் நிரப்பும். ஆகவே அந்த இடைவெளியில அவர் நிரப்ப போறார், அவ்வளவுதான். ஆகவே இதுல நாங்கள் பெரிய அளவில் அதாவது விமர்சனங்களை முன்வைத்து இந்த பயனும் கிடையாது. அவரிடம் இருக்க பொறுப்பு கொடுத்தால் பார்க்கலாம், அவர் எவ்வாறு செய்து காட்டுகிறார் என்பதை பார்க்கலாம். ஏனென்றால் வேற வழி இல்லை. ஆனால் கஜேந்திரகுமார் அணியினர் பலமாக இதில் அவர்கள் வேலை செய்வார்களா இருந்தால், அவர்களுடைய அந்த கூட்டு வென்று விட்டால் நிலைமை மாறிவிடும், தலைகளாக மாறிவிடும். யாழ்ப்பாணத்தை பொறுத்தளவில் சுமந்திரன் அவர்களுக்கான வாக்கு வங்கி மிக குறைந்து விட்டது. இப்போது CVK சிவஞானம் அவர்களுக்கு இருந்த அந்த மதிப்பும் கெட்டு விட்டது. என்ற அடிப்படையில் அடுத்த தேர்தல் என்ன, இந்த மாகாண சபை தேர்தல் எதை கொண்டு வரும் என்று தெரியாது. இரண்டாவது, இந்த மாகாண சபையை நடத்துவதற்கு அனுர அரசாங்கம் தயாரா என்பது ஒரு கேள்விக்குறி. அவர்கள் சொல்வார்கள் நடத்துவோம் என்று, ஆனால் அதை காலதாமதமாக்குவார்கள், நீண்ட காலத்துக்கு இழுத்து போவார்கள் என்பதுதான் என்னுடைய கணிப்பாக இருக்கிறது. இல்லை, இந்தியாவுடைய அழுத்தம் இருந்தால் இவர்கள் நடத்துவார்கள். நடத்தினாலும் கூட இந்த மாகாண சபையால் இதையும் சாதிக்க முடியாது. அதாவது ஏற்கனவே அதிகாரங்கள் பறிக்கப்பட்ட ஒரு வெறும் கோதாக இருக்கிற சபையில வேண்டுமென்றால் இவர்கள் நான் மாகாண சபையின் முதலமைச்சர் என்று அந்த கதிரையில போய் ஏறி இருக்கலாம், யாழ்ப்பாணத்தில் கட்டப்பட்ட பெரிய மண்டபத்தில் இருக்கலாம், அவ்வளவுதானே தவிர இந்த வடமாகாண சபைக்கான நிதி ஒதுக்கீடு அந்த அளவுக்கு வராது. வடமாகாணத்துக்கு நிதி ஒதுக்கப்படும், வடமாகாண சபைக்கு நிதி ஒதுக்கப்பட மாட்டாது. அதாவது விக்னேஸ்வரன் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அவர் பட்ட பாடு இவரும் பட்டு பார்க்கத்தானே வேணும். அப்ப அன்னாசிக்கு அவர் கொண்டு வந்தவர் இவர் பிலாப்பழம் சாப்பிட போறார், நாங்கள் பார்ப்போம். சரி, ஸ்ரீதரன் அவர்களும் கூட அந்த முதலமைச்சர் பதவியிலே ஒரு கண் வைத்துள்ளதாக முன்னர் பேசப்பட்டது. அப்படி இருக்கும்பொழுது இந்த 2 பேருக்கும் இடையிலான ஒரு போட்டி நிலை வருமானால் இருவருக்கும் இடையிலே யார் சரியான போட்டியாளர் தெரிவாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்?
உங்களுடைய கருத்துப்படி? என்ன பொறுத்தவரை இதுல ஸ்ரீதரன் அவர்கள் இந்த இந்த போட்டியில பங்கு பெற்ற மாட்டார். ஸ்ரீதரன் அவர்களுக்கான வாக்கு வங்கி என்பது கிளிநொச்சியை மையப்படுத்தி, கிளிநொச்சி மாவட்டத்தை மையப்படுத்திய வாக்கு மாத்திரம்தான். அவருடைய செல்வாக்கு கிளிநொச்சிக்குள்ளதான் செல்லுபடியாகும். ஆகவே ஸ்ரீதரன் அவர்களுக்கு தன்னுடைய உயரம் என்ன என்பது தெரியும். இப்போது இருக்கிற அப்படிப்பட்ட ஒரு தமிழரசு கட்சியினுடைய தலைமை பதவிக்கு ஆசைப்பட்டது சரியா? தமிழரசு கட்சியினுடைய அந்த தலைவர்களே ஆசைப்பட்டார். அவர் வெற்றி பெற்றார் தானே? வெற்றி பெற்றார் தானே? சரி, இப்ப நீங்க சொல்றது கிளர்ச்சிக்கு மட்டும்தான். இன்றைய நிலையில் என்றுதான் நான் சொல்றேன். அன்று இருந்த நிலைமை வேறு. இன்றைய நிலையில் கட்சிக்குள்ள 2 பிரிவாக உடைஞ்சு போனவர்கள அவர் கிளிநொச்சிக்குள்ள மட்டுப்படுத்தப்பட்டு விட்டார். நான் அதான் அந்த இன்றைய என்ற சொல்ல பயன்படுத்தினேன். அப்ப இன்றைய நிலையில அவர் அந்த கட்சிக்கு அதுக்கு போட்டியிட போக மாட்டார். ஒன்று முதலாவது. ஏனென்றால் அவர் தன்னுடைய நாடாளுமன்ற பதவியை ராஜினாமா செய்யணும். இது ஒரு செக் தான். என்னென்றால் நீ இதுல இருக்கணும், அதுல இருக்கணும், விட்டாலும் பிரச்சனை, எடுத்தாலும் பிரச்சனை. ஆகவே ஸ்ரீதரன் அவர்கள் இப்போ ஒரு திருசங்க நிலைக்குள்ள இழுத்து விட்டு கிடக்கு. ஆனாலும் அவர் என்னை பொறுத்தவரை நான் சொல்லுவேன், அவர் தன்னுடைய இருப்பிடத்திலிருந்து அவர் இறக்கக்கூடாது. இறக்கினால் பிறகு அவருக்கு சங்கீத கதிரை மாதிரி கதிரை இல்லாமல் போயிடும். ஆகவே ஸ்ரீதரன் இதுக்கு வரமாட்டார் என்று நான் உறுதியாக நம்புறேன். என்றால் அவரும் சமீபமாக சிந்திக்கக்கூடியவர். அவருக்கு தெரியும், விஷயம் தெரியும் தானே. நீண்ட காலமாக அரசியலில் இருந்து விட்டார். இந்த அரசியலில் உள்ள சரக்குகள், இந்த விளையாட்டுகள் எல்லாம் அவருக்கு தெரியும். ஆகவே இது ஒரு செக் தான் அவருக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் அதில் போட்டியிட மாட்டார். அவர் ரெண்டாவது நான் சொல்லுவேன், நான் ஒரு ஆலோசனை சொல்லுவனாக இருந்தால் சொல்லுவேன், ஸ்ரீதரன் அவர்கள் தன்னுடைய கதிரையில் இருந்து கொள்வது அவருக்கு வாய்ப்பாகவும் பலமாகவும் இருக்கும். அவரை தன்னை பாதுகாத்துக் கொள்வார். அவர் அங்க போனா இந்த ஒன்றிலையும் இருக்க மாட்டார். அடுத்ததாக ஸ்ரீதரனுடைய அந்த நீங்கள் சொன்னது போல பாதுகாப்பான நிலைமை, அதாவது அவர் இப்பொழுது அவர்களுடைய கழுத்தின் மேலே கத்தி தொங்குவதாக சொல்லப்படுகின்றது. அதாவது எந்த நேரத்திலும் இவர் ஒரு அளவுக்கு மேல் செல்வாரானால் இவருடைய பதவிக்கு, அதாவது எம்பி பதவிக்கு ஆபத்து வரக்கூடிய சூழ்நிலைகளை அங்கே இப்பொழுதுள்ள நிர்வாகம் ஏற்படுத்தக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாக எச்சரிக்கைகள் தெரிவிக்கப்படுகின்றன. அது வகையாக பார்க்கப்படுது. அது இப்போ கடந்த 1 வருடமாக இந்த நிலைமை நீடிக்கிறது. அதாவது இந்த பொது வேட்பாளருக்கு பிறகு அவருடைய பதவி மீது, பொது வேட்பாளருக்கு பிறகு அவர் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றதன் பின்னர் அவருக்கு அடுத்த நிலையிலே தான் இவர் இருக்கிறார், சுமந்திரன் இருக்கிறார். ஆகவே இவர் பதவியை இழந்தால் அவருக்கு இயல்பாக அந்த பதவி கிடைத்துவிடும். ஆகவே சுமந்திரன் அவர்களை பொறுத்தளவில் அவரிடம் ஒரு இடக்கிட ஒரு சன்மான சிங்கமாக சொல்லப்படுகிறார். அப்போ அவருக்கு ஒரு கௌரவ பிரச்சனை இருக்கிறது. ஆகவே தான் தேசிய பட்டியலில் வரமாட்டார். ஆகவே தேசிய பட்டியலில் வரமாட்டாருங்க. ஆகவே அவர் இவரை முதலமைச்சர் பதவிக்கு தூண்டிவிட்டால், இவர் முதலமைச்சர் பதவிக்கு போனார்னா இதை துறந்து போட்டு போவார். அவர் ஆட்டோமேட்டிக்காக அவர் அந்த பதவிக்கு வந்து விடுவார். அவர் அப்படித்தான் பார்க்கிறார். ஆனால் இந்த மாகாண சபை தேர்தலிலே சில வேளைகளில் தமிழரசு கட்சி தோல்வி அடைந்தால் வட மாகாணத்துல ஸ்ரீதரனுக்கு 2ம் இல்லை. ஆகவே இங்க ஸ்ரீதரன் நிலைமை கத்திதான் அவருடைய களத்தை நோக்கி தோன்றும். 2வது விஷயம், அவருக்கு இந்த கட்சிக்கு எதிரான நடவடிக்கை, கட்சிக்குள்ளேயே உட்பூசல்கள் தொடர்ந்து இருப்பதனால கட்சி ஒழுக்காற்று நடவடிக்கையை கூட இருக்கக்கூடும். சிறுதரன் மீது இந்த நேரத்திலேயும் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. ஆனாலும் அந்த அவ்வாறு ஒரு ஒழுக்காற்று நடவடிக்கை எடுப்பதன் மூலம் கட்சி பெரிய ஆதாரவாதத்துக்கு போய்விடும் என்ற பயத்தின் காரணமாகத்தான் இன்று வரைக்கும் அவர் மீதான ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. அவர் அந்த கிளிநொச்சிக்குள்ள இருக்கிற அந்த பலன்தான் அதை வெளிப்படுத்துகிறது. மற்றது அவருக்கு புலம்பெயர்ந்த தேசங்களில் இருந்தும் அவருக்கு ஒரு கூடுதலான ஆதரவு இருக்கிறது. ஆகவே அந்த தமிழரசு கட்சிக்கு கிடைக்கின்ற கணிசமான ஒரு ஆதரவு இல்லாமல் போயிடும் என்ற ஒரு பயம் இருக்கிறது கட்சிக்குள்ள. இல்லாட்டி இவர்கள் தூக்கி எறியப்பட்டு விடுவார்கள். ஆகவே ஸ்ரீதரன் தொடர்ந்து கட்சிக்குள் வைத்திருக்க வேண்டிய ஒரு இக்கட்டான நிலைமை அவர்களுக்கும் உள்ளது. இவரை வெளியேற்றினால் அவர்களுக்கும் பிரச்சனை. இதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனையை தவிர. 2வது, ஒழுக்காற்று நடவடிக்கை எடுத்தால் இன்னும் ஒன்று சொல்வேன், ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட்டு ஸ்ரீதரனுக்கு பதவி போய் விடும் என்று யாரும் கனவு காணக்கூடாது. ஏனென்றால் இந்த கட்சிதாவா சட்டம், அந்த சட்டத்தை அதாவது ஏற்கனவே நாங்கள் பார்த்திருக்கிறோம். மட்டக்களப்பு எம்பி தமிழரசு கட்சி வெளியேற்றியதுடன், கூட்டணியிலிருந்து வெளியேற்றப்பட்டவுடன்
அவருக்கு நாடாளுமன்றத்திலே அவருக்கு ஆதரவு தெரிவித்திருந்தார். கட்சிதாவ சட்டத்துக்குள்ளால வந்து அவர் நாடாளுமன்றம் வகை செய்யலாம் என்ற ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்து அந்த வகை செய்யலாம் என்றதுக்குள்ள ஆளுங்கட்சி தீர்மானத்தை எடுத்தது. அதனாலே அவருடைய பதவி காப்பாற்றப்பட்டது. ஆனால் அவர் பிறகுதான் அதாவது கட்சிக்கு யூஎன்பியில சேர்ந்தார். அப்ப இங்கே நாங்கள் இங்கே பார்க்கிற போது ஸ்ரீதரனுக்கு அப்படி ஒரு நிலைமை வந்தாலும் இவர்கள் கட்சியை விட்டு தூக்கினாலும் ஸ்ரீதரன் அவர்கள் அனுரகுமார அரசாங்கத்திடம் போக வேண்டிய தேவை இல்லை. அவர் இருக்கும் போதே அனுரகுமார அரசாங்கம் தமிழரசு கட்சியை மேலும் வீழ்த்த வேண்டும் என்று நினைத்தால் நாடாளுமன்றத்தில் கட்சிதாவ சட்டத்தின் கீழ் வருகின்ற அந்த நாடாளுமன்றம் வகை செய்யலாம் என்ற விவாதத்தை போட்டு அதில் ஒரு வாக்கு சிறிதரனுக்கு ஆதரவான ஒரு வாக்கை அங்கே எடுத்து கொடுத்து விட்டால் சிறிதரன் ஆட்டோமேட்டிக்காக அவர் எம்பியா இருப்பார். அவருக்கு எந்த கட்சியிலையும் சேர வேண்டிய தேவையே இல்லை, எந்த நிபந்தனையும் கிடையாது. ஆகவே நாங்கள் ஒன்றை இதில் கவனிக்கணும். பலர் நினைக்கிறார்கள் கட்சி தூக்கி அறிஞ்சு விட்டால் அவருக்கு பதவி போயிடுவாங்க. அப்படி இல்லை. ஆளுங்கட்சி நினைத்தால் ஒரு கல்லில் 2 மாங்காயை விழுத்த முடியும். அதான் இங்கே இலங்கை அரசியல் ஜாப்பில் உள்ள விஷயம். இதை நாங்கள் வாதத்துக்கு எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் இந்த வகையான ஒரு முறைகேடான விஷயத்தை என்பிபி அரசாங்கம் செய்யும் என்று எதிர்பார்க்கிறீர்களா? ஏனென்றால் கடந்த அரசாங்கம் இல்லை, இதில் முறைகேடு ஒன்றும் இல்லை. அவர்கள் என்ன சொல்வார்கள் என்றால் நாட்டின் நலன்களை பிரதேசத்தின் நலன் கருதி அவர் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு பிரதி என்ற அடிப்படையில் நாங்கள் அவர் அந்த மக்களுக்கு சேவை செய்யணும், தமிழ் மக்களுக்கு சேவை செய்யணும் என்று அவர்கள் சொல்வார்கள். இங்கே சிறிதரன் போய் எம்பிபியோட கலைக்க வேண்டிய தேவையே இல்லை. அவர்களே அதை முடிவெடுத்து செய்வார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு பின்னே பெரிய ஒரு நலன் இருக்கிறார். இலங்கை அரசை பொறுத்தவரை அவர்கள் தங்களுடைய நலனைத்தான் பார்க்கிறார்கள். சிறிதரன் பாவம் அவருக்கு பதவி போச்சு அவர்கள் பார்க்க போறதில்லை. இவரை அதில் வச்சிட்டு போனால் தாங்கள் என்ன நல்ல அடையலாம் என்று பார்ப்பார்கள். அது நீங்கள் சொல்வது ஒரு எம்பிக்குரிய நலனா அல்லது 8 எம்பிக்குரிய நலனா அவர்களுக்கு கூடுதலான சாதகமாக இருக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள்? அவர்கள் இந்த 8 எம்பிக்களையும் பார்க்கவில்லை. கிளிநொச்சி தொகுதியில் அடுத்த முறை தங்களுக்கு கூடுதலான வாக்கு வரும் என்று பார்ப்பார்கள். ஏனைய தொகுதிகளிலும் கூடுதலான வாக்கு வரும் என்று பார்ப்பார்கள். இந்த நபர்கள் இங்க முக்கியம் இல்லை. இந்த எம்பிக்களை பற்றி இல்லாம அவன் கவலைப்பட மாட்டான். மக்களுடைய வாக்கு தந்த கட்சிக்கு தான் அவர்கள் பார்ப்பார்கள். நாங்கள் அதைத்தான் பார்க்க வேணும். சரி, அடுத்ததாக முதலமைச்சர் வேட்பாளராக ஸ்ரீதரன் வருவாரானால் அவர் ஏனைய கட்சிகளையும் சேர்த்து அரவணைத்து ஒரு ஆட்சியை சுமூகமாக கொண்டு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் கூடுதலாக இருக்கும் என்று சொன்னால் அவர் ஏனைய கட்சிகளுடன் கூட ஒரு நல்லுறவை பேணுவதாக இருக்கின்றது. இப்பொழுது கூட தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாக இருந்தார் என்ன ஏனைய. ஆனால் சுமந்திரனை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கும் ஒரு 8 பொருத்தமாக தான் இருக்கிறது. இந்த நிலையிலே ஸ்ரீதரன் தான் இவரை சுமந்திரனை விட கூடுதலான பொருத்தமான ஒரு வேட்பாளராக இருப்பார் என்று நீங்கள் எதிர்பார்க்கவில்லை? தமிழ் தேசிய கட்சிகளை அரவணைப்பதில் ஸ்ரீதரன் பின்னிக்க மாட்டார். அவர் அரவணைப்பார். அவர் அதில் நீங்கள் எதிர்பார்க்கிற இந்த எதிர்பார்ப்பு இயல்பானது. தமிழ் மக்களும் அப்படித்தான் நினைத்தினம், உண்மைதான். ஆனால் ஸ்ரீதரன் அவர் செயற்படுவதற்கான அந்த காலத்தையும் அந்த கட்சியின் கட்டுக்கோப்பும் விடுமா என்பதுதான் இங்கே கேள்விக்குரியது. ஸ்ரீதரனை பொறுத்தளவில் அவர் யாவரையும் அரவணைப்பார். அவர் அவர் பெருந்தலைவனாக வளர்ந்து செல்வதற்கான வாய்ப்புகள் அங்கே இருக்குது, இல்லை என்று இல்லை, நிச்சயமாக இருக்கிறது. ஆனால் அந்த வாய்ப்பை கட்சிக்குள் அவருக்கு எதிரானவர்கள் கொடுப்பார்களா என்பதுதான் இங்கே முக்கியமானது. இப்போ இங்கே தலைமைத்துவ போட்டியில் ஏற்கனவே தெரிவு செய்யப்பட்ட தலைவராக வந்தவரை நீதிமன்றத்துக்கு போய் வழக்கு தொடுத்து அவரை நிறுத்தி இப்போது இவர் தலைவராக வந்துட்டார் அல்லவா. இந்த சட்ட பயங்கரவாதம் இங்கே தொழில்பட்டு விட்டதல்ல. இதே போல சட்ட பயங்கரவாதம் இந்த அதாவது முதலமைச்சர் நாற்காலிக்கு போனதன் பின்னரும் ஏற்படும். அவர் அப்ப சூழ்நிலையின் கைதியாவார். அதனால அந்த முதலமைச்சர் பதவியில இருந்தோண்டு இவர் எதையுமே செய்ய முடியாமல் இருக்கு. எதிர்வரும் ஒருவேளை மாகாண சபை தேர்தல் நடந்தாலும் கூட தமிழிசை கட்சிக்கு பெரும்பான்மையான ஆசனங்கள் ஆட்சி அமைப்பதற்கு கிடைப்பது மிகவும் எளிதாகத்தான் இருக்கும். அந்த நிலையிலே ஸ்ரீதரனால் ஒரு ஆட்சி அமைப்பது ஏனைய கட்சியுடன் சேர்ந்து இலகுவாக இருக்கும். சுமந்திரன் தெரிவு செய்யப்பட்டால் அது கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஒப்பீட்டளவில் நிச்சயமாக
நிச்சயமாக அதுல எந்த மாற்றிக்கிறதும் கிடையாது. அப்ப நிச்சயமாக அந்த அந்த நிலையிலே ஸ்ரீதரனை ஏனைய கட்சியுடன் ஆதரவு எடுத்து தன்னுடைய ஆட்சியை நிலைநிறுத்துவதை எவ்வாறு நீங்கள் தலைமைப்பிடம் கட்டுப்படுத்தும் என்று எதிர்பார்க்கிறீர்கள்? ஸ்ரீதரன் மீதான அழுத்தங்கள் தொடர்ந்து உள்ளுக்கு இருக்கும். மற்றது பல விடயங்கள்ல தமிழரசு கட்சியினுடைய ஆட்கள் அவருக்கு ஆதரவாக இருக்கும், சப்போர்ட் பண்ண மாட்டினோம். அப்ப நிர்வாக ரீதியாக அவரால் தொழிற்பட முடியாமல் இருக்கும். அணைக்கப்பட்ட கட்சிகளோட இவர் முரண்பட வேண்டிய சூழல் தோற்றுவிக்கப்படும். அப்ப இதனால இந்த ஆட்சி வந்து தொங்கி நொண்டி நொந்து போகும். ஆகவே சிறுவரனுடைய ஆளுமை மீது அது ஒரு வடுவைத்தான் ஏற்படுத்தும். இவரால் ஒன்றும் கட்டுப்படுத்த முடியாது. எவ்வாறு நீதியரசர் விக்னேஸ்வரன் இறுதி காலத்துல வதைக்கப்பட்டாரோ முடக்கப்பட்டாரோ இது அவ்வளவு நடக்கும். அப்ப கடினமான பணியாக இருக்கும். இந்த கடின பணியை சிறிதரன் எவ்வாறு தாக்கு பிடிப்பது என்பது ஒரு கேள்வி இருக்கிறது. அடுத்ததாக, நீங்கள் இதற்கு முன்னர் பல பேட்டிகளை நான் பார்த்திருந்தேன். சுமந்திரன் மீதும் சாணக்கியன் மீதும் கடுமையான விமர்சனத்தை நீங்கள் கொண்டுள்ள ஒரு நபராக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள். இதற்கான காரணம் என்ன அறியலாம்? என்னை பொறுத்தளவில் சுமந்திரன், அதாவது சட்டத்தரணி சுமந்திரன் மீதோ அல்லது சாணக்கியன் மீதோ எனக்கு எந்த தனிப்பட்ட கோபதாபங்களும் கிடையாது. என்னை பொறுத்தவரை அவர்களிடம் இந்த அதாவது சுமந்திரன் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக முதல் லண்டனுக்கு வந்த 2012 என்று நினைக்கிறேன். ஒரு ஜூலை மாதம் 25ஆம் தேதியாக இருக்க, ஜூலை அந்த இனப்படுகொலை நாள் 25ஆம் தேதியாக இருக்க வேண்டும் நினைக்கிறேன். அன்று முதலாவதாக சந்தித்தார்கள் நானும் ஒருத்தன். ஆகவே எனக்கு அவர் மீது எந்த தனிப்பட்ட கோபமும் கிடையாது. அதே போல சணக்கியன் மீது நான் சணக்கியோட என்றும் பேசியது கிடையாது. ஆனாலும் அவருடைய அரசியல் மீது தான் எனக்கு என்னுடைய முரண் இருக்கிறதே தவிர, அவருடைய செயற்பாடுகள்ல தான் முரண்பாடு இருக்கிறதே தவிர, அவர்கள் செய்கிற இந்த சட்ட பயங்கரவாதங்கள் முன்னுக்கு பின்னுக்கு முரணா சொல்வதன் மீது நான் விமர்சனத்தை முன்வைக்கிறேனே தவிர, அவர்களை தனிப்பட்ட ரீதியாக நான் விமர்சனத்தை முன்வைக்கவில்லை. அப்ப அவர்கள் தமிழ் அரசியல் பிறப்பில் அவர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோமோ அந்த அளவுக்கு அவர்கள் இல்லை. அவர்கள் வேறு விதமாக நடந்து கொள்கிறார்கள். அவர்களுடைய நடவடிக்கைகள் எதிரிக்கு சேவகம் செய்வதாக அமைகிறது. ஒரு செயல் தரவல்ல விளைவுகளை பற்றித்தான் நான் பேசுகிறேன். ஆகவே அந்த விளைவை நினைத்துக் கொண்டு அந்த விளைவினால்தான், அந்த விளைவு இப்படி வருவதனால்தான் இவர்கள் மீது விமர்சனம் வைக்கிறேன் தவிர, தனிப்பட்ட இவர்கள் மீதான எந்த விருப்பு வெறுப்பும் எனக்கு கிடையாது. என்னை பொறுத்தவரை நான் எந்த ஒரு தனிநபர் மீதும் தனியான விரோதம் எனக்கு கிடையாது. அரசியல் ரீதியாக அரசியல் கருத்தியல்ல தான் எனக்கு முரண்பாடு இருக்கிறது. எனக்கு இந்த தனிப்பட்ட விரோதம் கிடையாது. இந்த அரசியல் முரண்பாடுகள் தான். முன்னுக்கு பின்னுக்கு முரணாய் சொல்வது, போலியாக நடந்து கொள்வது, இதுதான் விமர்சனங்கள். அதாவது போர்க்குற்ற விசாரணை முடிவடைந்து விட்டது என்று வீரசிங்கம் மண்டபத்தில் நடந்த கூட்டத்திலே சுமந்திரன் ஒரு கட்டு பேப்பரை போடுறார். அதுல பேராசிரியர் கணேசலிங்கமும் இருக்கிறார். கணேசலிங்கம் என்ன சொல்லுன்னு தெரியாமல் இவருக்கு எதிராக கலைக்கக்கூடாது அவர் பேசாம அமைதியா இருக்கிறார். ஆகவே இப்படியான பொய்யான பரப்புரைகளுக்கு தான் நான் எதிராக கதைக்கிறேன். அதே போல இந்த தலைவர் தெருவில தோல்வி அடைந்து விட்டார். அவரை கேட்பட விடாமல் இவர் தன்னுடைய அடியாட்களை வைத்து வழக்கை போட்டார். அப்ப இந்த 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 பின்களவால் செய்கிற நாசகார வீரர்களுக்கு எதிராகத்தான் நான் பேசுறேன். மற்றும்படி வேற ஒன்றுக்கும் நான் பேச இல்லை. அவர் சரியாக்கியதான் சரி என்று சொல்லுவேன். இந்த கயந்திரகுமார் மிக கடுமையாக விமர்சனம் இன்றைக்கு கயந்திரகுமார் அவருடைய இப்பத்திய நடவடிக்கை சரி என்று தான் சொல்றேன். சரி, அந்த போர்க்குற்ற விசாரணையை பற்றி எனக்கு அந்த மண்டபத்தில் அந்த விடயம் எனக்கு தெரியாது. ஆனால் மற்ற விடயத்தை பற்றி சில வருடங்களுக்கு முன்னால் நடந்தவர்கள் நான் ஞாபகம் இருக்கின்றது. சுமந்திரன் வெளிப்படையாக கேட்டிருந்தார் தானே ஸ்ரீதரன் எவ்வளையாக தலைமை பதவியை நீங்கள் ஏற்று இந்த செயற்குழுவை கூட்டுங்கள் என்று சொல்லி. ஆனால் ஸ்ரீதரன் தானே மறுத்து விட்டார். இந்த பிள்ளையையும் கிள்ளி தொட்டிலை மாற்றுற வேலை, இதெல்லாம் சட்ட பயங்கரவாத நடவடிக்கை என்றுதான் நான் சொல்றேன். அதான் நான் பயன்படுத்தின சொல்லித்தான் இந்த சட்ட பயங்கரவாதம். இந்த சட்ட பயங்கரவாதம் என்பது இப்படித்தான் செய்யும். இந்த சட்ட ஊழல்கள், இது இந்த போலி வேஷங்கள். நேர்மையாக இருந்தால் அவரை நடக்க விட்டுருக்கலாம். இந்த நேர்மை இல்லை, இதுல நேர்மையே கிடையாது. அதாவது தலைவர் தெரிவு செய்யப்பட்ட ஸ்ரீதரனை தலைவராக பொறுப்பேற்க விடாமல் வழக்கை தொடுத்தது என்பது மிக மோசமான குற்றச்சாட்டு, முடியாத குற்றச்சாட்டு. நான் சொல்லுவது, வழக்கு தொடுப்பதற்கு முன்னர் சுமந்திரன் வெளிப்படையாக பத்திரிகை மூலமாகவும் அறிவித்திருந்தார், உடனடியாக நீங்கள் தலைமை பதவியை ஏற்றுக்கொள்ளுங்கள்
ஏற்றுக்கொண்டு செயற்குழு கூட்டுங்கிறான்னு சொல்லி. ஆனால் அதற்கு சிறிதர் மறுத்து விட்டாரு. இங்கே ஒரு நெருக்கடி வந்த போது அவருக்கு தெரிகிறது, ஸ்ரீதரனுக்கு அவர் காலதாமதம் தான் கேட்டுக்கிறார். என்ற நெருக்கடி என்று அவருக்கு தெரிஞ்சிட்டு இவர்கள் பின்கதவால் வேலை செய்கிறார்கள் என்று. இதுல இந்த அரசியலுக்காக முகத்துக்கு முன் ஒன்று செய்வதும் பின்கதவால் இன்னொன்றை செய்வதும் தவறானது. இங்கே நேர்மை இல்லை என்றுதான் நான் சொல்லுவேன். அவர் நேர்மையானவராக இருந்தால் பெருந்தன்மையோட விட்டு கொடுத்துருக்கணும். தன்னுடைய ஆதரவாளர்கள் இந்த வழக்க தமிழரசு கட்சி சார்பாக ஒரு வழக்கு தாக்கல் செய்கிறார்கள் என்றால் சுமந்திரன் அவர்களுடைய ஆளுமை சரியாக இருந்தால் யாரும் வழக்கை தொடுக்க மாட்டார்கள். அப்ப இவருடைய அனுசரணையோடு தான் தொடுக்கப்பட்டது. அதை இவர் இல்லை என்றே சொல்ல மாட்டார். இவருடைய அனுசரணை இவருடைய ஆட்கள். அப்ப இவர்கள் தங்களுடைய ஆட்களை வச்சு செய்து போட்டு இன்னொரு கதவால நல்லது பேசுறதுல எந்த பிரயோசனமும் இல்லை. வெள்ளி குஞ்சம் செருப்பால் அடித்து போட்டு வெள்ளி குஞ்சம் கட்ட முடியாது, கட்டக்கூடாது. இது அப்படித்தான் நடக்கிறது. வெள்ளி குஞ்சத்தை கட்டி போட்டு பிறகு செருப்பால் அடிப்பினோம் மரவில வச்சு. இப்படி இந்த இருவர் மீதும் உங்களுக்கு அடுத்த விமர்சனம், அதாவது நீங்கள் எதிர்பார்த்த விடயங்கள் தமிழ் மக்கள் சார்பாக இவர்கள் செய்யப்படவில்லை என்று சொல்லியிருந்தீர்கள். என்னென்ன விடயத்தை இவர்கள் தமிழ் மக்கள் சார்பாக செய்ய வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்தீர்கள்? என்னென்ன விடயத்தில் இவர்கள் தவறுவிட்டனர்? இவர்கள் தங்களை தலைவர்கள் என்றும் கிழக்கின்ற மேளம் என்றும் இவர்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் தானே. ஒரே ஒரு கிழக்கிலே அவருக்கு அதிகமான வாக்குகள் எடுத்ததனால் அவரை நிச்சயமா அதைத்தான இவர்களிடம் ஏதாவது ஒரு டேட்டா கேளுங்க, கணக்க வேண்டாம். இவர்கள் என்ன செய்யணும் நான் ஒன்றும் கணக்கு சொல்லுவது. ஏதாவது ஒரு டேட்டா கேளுங்க, உங்களுக்கு அது 24 ஹவர்ஸ்ல கிடைக்குதான்னு பாருங்க. தமிழ் மக்கள் சார் எந்த ஒரு அரசியல்வாதமும் இல்லையே, அவரிடம் மட்டும் இல்லை, எந்த ஒரு அரசியல்வாதமும் அது இல்லை. தாங்கள் பெரியாக்கள் சொல்லினவல்லோ, தாங்கள் எல்லாம் தெரிஞ்சாக்கள் சொல்லினவல்லோ, எல்லாம் தெரிஞ்சவர்களுக்கு தெரியவல்லோ. கஜேந்திரபுரம் அப்படித்தான் சொல்றாரு. அவரிடம் கேட்டால் கிடையாது. எல்லாருமே அப்படித்தான் எல்லார் மீதும் வைக்கிற குற்றச்சாட்டு தான் இவர்கள் மீதும் வைக்கிறேன். ஆனால் இவர்களும் கூட வைக்கிறேன், இவர்கள் கூட கதைக்கிறார்கள். இந்த இவர்கள் மக்க பிடிச்சோன்னா கூட கதைக்கிறார்கள், அதனால கூட அடிபடுது, அவ்வளவுதான், ஒன்றும் இல்லை. இவர்கள் கூட வாய்க்கு வந்தபடி கதைச்சு தங்களாலே வாயால விடுறதுதான் வெளியில வருது. அவருடைய அந்த அவருடைய வாயிலிருந்து வர வார்த்தைகளுக்கு மறுதாக்கம் தான் என்னுடைய விமர்சனம், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. அப்ப நீங்க சொல்றதா செய்யுங்க, சொல்லாம செய்யக்கூடாது. ஒன்றுமே செய்யாம சொல்லக்கூடாது, அது தவறு. அதுதான் நான் சொல்றேன். சரி, இப்பொழுது உள்ள தமிழிசை கட்சியினுடைய தலைமைப்புறத்துடைய செயற்பாடு பற்றி விமர்சனங்களை நீங்கள் முன்வைத்து வந்திருந்தீர்கள் கடந்த காலங்களிலே. அதாவது சுமந்திரன் மற்றும் CVK சிவஞானம் அவர்களுடைய தலைமை பதவியை கொடுத்து விமர்சனங்கள் முன்வைத்திருந்தீர்கள். இந்த விமர்சனத்தை மீறி இந்த தடவை உள்ளூராட்சி தேர்தலிலே தமிழிசை கட்சியானது ஒரு மிகப்பெரிய வெற்றியை அவர்களுடைய தலைமையிலே பெற்றிருக்கின்றது. மிகப்பெரிய வெற்றின்னு சொல்லும் பொழுது ஏனைய தமிழ் கட்சியினுடைய வாக்குகளை கூட்டி சேர்த்தாலும் கூட தமிழிசை கட்சியினுடைய வாக்கை எட்ட முடியாத அளவுக்கு கூடுதலான வாக்குகளை எடுத்திருக்கின்றது. அப்படியானால் இவர்களுடைய தலைமை பதவியை மக்கள் ஏற்றுக்கொண்டதாக எடுத்துக்கொள்ள முடியாது. இங்கே கள யதார்த்தம் ஒன்று இருக்கிறது. களத்திலே அதாவது கட்சி கட்டமைப்பு என்றதில் தமிழ் பரப்பில் தமிழ் கட்சிகள் என்ற அடிப்படையில கட்சி கட்டமைப்பு என்ற அடிப்படையில தமிழரசு கட்சி தான் இப்ப பலமாயிருக்கிறது. மற்ற கட்சிகளுக்கு கட்சி கட்டமைப்பு இல்லை. உதாரணமாக காங்கிரஸ் கட்சிக்கு கிழக்கு மாநிலத்தில் கட்சி கட்டமைப்பே கிடையாது. ஆனால் தமிழரசு கட்சிக்கு வடகிழக்கு தழுவிய கட்சி கட்டமைப்பு பலமாக மற்றவர்களோடு ஒப்பிடுகின்ற போது பலமாக இருக்கிறது. அப்ப இந்த பலமாக இருக்கிற கட்சி, அதாவது இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் என்பது உள்ளூரில் இருக்கிற ஆட்களுக்கான தேர்தல். அது உள்ளூரில் இருக்கிற அந்த பிரமுகர்களுக்கான தேர்தல். அப்ப உள்ளூரிலே இவர்களுடைய அந்த கட்சி கட்டமைப்பு பலமாக இருக்கிற உள்ளூரிலே சக்தி வாய்ந்தவர்கள் ஆதரவு அவர்களுக்கு இருக்கிறது. ஆகவே இந்த கட்சியினுடைய விருப்பை தாண்டி தனிநபர்களுடைய செல்வாக்கு அங்க அதிகம் செல்வாக்கு செலுத்தும். அந்த அடிப்படையில தான் அங்க வாக்கு கூடுதலாக வருகிறது. ஆகவே அந்த இவர்கள் ஒரு பொது விஷயத்துக்கு வந்தால் அந்த குறிப்பிட்ட கிராமத்தில் உள்ள அந்த தனிநபருக்கு, அந்த வட்டாரத்தில் உள்ள தனிநபருக்கான வாக்கு குறைவடையும். அந்த அதாவது உதாரணத்துக்கு ஒரு 200 வாக்கு பெறுபவர், ஒரு வட்டாரத்தில் 200 வாக்கு பெறுபவர் அந்த 200 பேருடைய வாக்கையும்
நாடாளுமன்ற தேர்தல்ல இவர் சொல்ற ஆளுக்கு போட மாட்டேன். இதுதான் அந்த நிலைமை. அப்ப இது கட்சியின் முழுமையான பலத்தை அது காட்டாது. எங்க தமிழ் தரப்புல அப்படி ஒரு நிலைமை இருக்கிறது. அதான் யதார்த்தம். அப்ப அதுக்காக சிங்கள தரப்புல அது வேற நிலைமை. அவர்களுடைய கலை யதார்த்தம் என்பது வேறு, எங்கட நிலைமை என்பது வேறு. எங்கட நிலைமை இப்படித்தான் இருக்கிறது. ஆகவே தமிழரசு கட்சிக்கு கணிசமான வாக்கு கிடைத்திருக்கிறது என்பது இந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதற்காக அவர்கள் தான் தலைமைகளாக வர்றாருன்னா இல்லை, அவர்கள் எதையும் செய்யவில்லை. ஆனாலும் தமிழ் மக்களை பொறுத்தளவில் இந்த கட்சிகள் பலம் இல்லாமல் இருக்கின்றன, ஏனைய கட்சிகள் பலம் இல்லாமல் இருக்கின்றன. அப்ப அவர்கள் மீதான அந்த நம்பிக்கை கல்ட்டி வளர்க்கப்படவில்லை. அது ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது. மற்றது களத்தில் நீங்கள் எந்த அளவு களத்தில் நின்று பார்த்தீர்களோ, ஏன்னா கடந்த தேர்தல் போதும் இல்ல வடகிழக்குடைய எல்லா, அதாவது பானமையில இருந்து பருத்தித்துறை முனை வரையான அனைத்து கடற்கரை கிராமங்களுக்கும் போனவன் தான். எல்லா பெரும்பாலான மக்களை சந்திச்சிருக்கிறோம், தேசிய செயற்பாடுகளில் இருந்த எல்லோரையுமே சந்திச்சிருக்கிறோம். ஆனாலும் அவர்களுக்கு இப்போது இந்த அரசியல்ல பெரிய நாட்டம் கிடையாது, இந்த கட்சிகள்ல நாட்டம் கிடையாது. தேர்தல் வந்துவிட்டு தான் ஆரிக்காவுக்கு போடுவோம், அந்த மனநிலை தான் இருக்கிறது. அப்ப இந்த ஒரு கொள்கை பற்றோட இருக்கிற அந்த மனநிலை தாயகத்துல அற்று போய்விட்டது என்பது துரதிருஷ்டவசமானது. இதை நான் நேரில் பார்த்தேன். ஆகவே இங்க அந்தந்த கிராமத்துல இந்த வட்டாரத்துல ஏற்படுகின்ற வாக்குகள் முழுமையாக ஒரு தேசிய வாக்கா வரும் என்று நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. சரி, இப்ப நீங்கள் சொல்லியிருந்தீர்கள் தமிழரசு கட்சிக்கு வடகிழக்கு மாகாணங்கள் பூராகவும் பரவலான கட்டமைப்பு இருப்பதன் காரணமாக அவருடைய வாக்கு வங்கி கூடுதலாக இருக்கும் என்று. நான் யாழ் மாவட்டத்தை மட்டும் எடுத்து பார்க்கும் பொழுது, யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தை மட்டும் எடுத்து பார்க்கும் பொழுது அங்கே தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கும் தமிழரசு கட்சிக்கு ஈக்குவலான கட்டமைப்பு இருக்கின்றது. ஆனால் அப்படி இருந்தும் கூட அங்கும் கூட தமிழரசு கட்சியுடைய வாக்கை ஏனைய 2 கூட்டணிகளாலும் கூட எட்ட முடியவில்லை. இல்ல, நீங்கள் அப்படி நினைக்கிறீர்கள். அதாவது காங்கிரஸ் இருந்த காலத்திலேயே அது 56ஆம் ஆண்டு தேர்தலுடன் காங்கிரஸ் கட்சி முதுகெலும்பும் முறைக்கப்பட்டு விட்டது. அதற்கு பின்னர் அது பெரிய அளவில் அங்கு செல்வாக்கு செலுத்தவில்லை. ஆகலும் பழைய ஆட்கள் தான் இந்த காங்கிரஸோட நிற்கணும். அதை விட இந்த இளைய சமூகம் ஒரு கொஞ்சம் யூனிவர்சிட்டி கிரவுண்ட் இப்படி கொஞ்சம் நிற்கிறது. அப்ப இது முழுமையான ஒரு கட்டமைப்பாக நீங்கள் கருதுகிறீர்களோ எனக்கு தெரியவில்லை. ஆனா கிராமம் தோறும் அந்த கட்சி கட்டமைப்பு பார்த்தால் தமிழரசு கட்சி கிட்ட யாரும் நிற்கவே முடியாது. தமிழரசு கட்சி பலமாக இருக்கிறது, பலமான அந்த கட்சி கட்டுமானம் இருக்கிறது. இப்ப இந்தியாவினுடைய திமுக கட்சி கட்டுமானத்தோட ஒப்பிட்டா இது ஒரு வீதம் தான் எங்கட கட்சி கட்டுமானம், அதாவது தமிழரசு கட்சியின் கட்சி கட்டுமானம். ஆனாலும் இருப்பதில் எங்கட தாயகத்துல அவர்கள் பலமாக இருக்கிறார்கள். அதனால அவர்களுக்கு வாக்கு வங்கி குறையாது. அப்ப இவர்கள், அதாவது இந்த ஏனைய கட்சியினர் தமிழரசு கட்சியை வெல்ல வேண்டுமா இருந்தால் அடிமட்டத்தில் இவர்கள் இந்த கட்சி கட்டுமானத்தை பலப்படுத்த வேண்டும். அதாவது கிராமங்கள் தோறும் நல்லவர்களை இவர்கள் கொண்டு வர வேண்டும். வெறும் வாய்ச்சொல்லில் வீரடி நிற்பவர்களையும் அதிகூடிய தேசியவாதம் பேசுபவர்களையும் மக்கள் விரும்ப போவதில்லை. என்றால் இந்த தீவிர விசுவாசம் பேசுபவர்கள் கோவப்படுவார்கள், ஆக்ரோஷமாக நிற்பார்கள். அது இப்போது இருக்கிற நிலைமையில மக்கள் அதை கொஞ்சம் ஒதுங்கி நிற்கிறார், தங்களுக்கு இதால வேறு பிரச்சனை வந்துருவாங்க. ஆகவே இந்த சாதுவாக இருக்கக்கூடிய நல்ல மனம் படைத்தவர்களை இவர்கள் தேடி பிடிக்க வேண்டும், எல்லா வட்டாரங்களையும் தேடி பிடிக்க வேண்டும், இந்த கட்சியை பலப்படுத்த வேண்டும். இவர்கள் யாரும் இந்த தேர்தல் என்று வந்தா மாத்திரம் போயிடும். ஆனா தமிழரசு கட்சி தேர்தலுக்கு அப்பாலேயும் இந்த கட்சிகளை ஒருங்கிணைக்கிற இந்த கட்சி ஆக்களை பார்க்கிற வேலையில சரிவரை செய்கிறார்கள். அந்த கட்டமைப்பு ரீதியாக பார்க்கும் பொழுதும் கூட தமிழரசு கட்சியிலிருந்து சில முக்கியமான தலைவர்கள் அந்த கட்சியை விட்டு சென்று தமிழ் தேசிய மக்கள் முன்னேற்றம் இந்த முறை கூட்டணி அமைத்து தேர்தலை கேட்டிருந்தார்கள். சரணபவான், அருந்தோபாலன் மற்றும் தவராஜா அவர்கள் கட்சியை விட்டு விலகி தமிழ் தேசிய மக்கள் முன்னுடன் சேர்ந்து போட்டிக்கிட்டு இருந்தார்கள். ஆனால் அப்படி கூட தமிழரசு கட்சியை அவர்கள் போட்டிக்கு இழுக்க முடியாததுக்கு காரணம் இவர்கள் புதிய ஒரு கூட்டு, இந்த கூட்டுல இவர்கள் எவ்வளவு காலம் நிலைப்பார்கள் என்ற ஒரு சந்தேகம் தமிழ் மக்களுக்கு இயல்பாக இருக்கும். மற்றது இதுல இப்ப சரவணபவன் என்று சொன்னால் அவருக்கான வாக்கு வங்கி மிக குறைவு. அவர் மீதான சேறு பூசல்கள் அதிகரித்து விட்டது. அவர் தன்னிடம் இருக்கிற அந்த உதயன் பத்திரிகையை பயன்படுத்தி ஒரு திருத்தம், சுமந்திரன் மீது போடப்பட்ட சேறு பூசலுக்கு அளவாக எந்த ஒரு கட்சி தலைவர் மீதும் இல்லை என்றார்.
சுமந்திரன் மீதான சுமந்திரன் மீது சேறு பூசப்படவில்லை. சுமந்திரன் மீது உண்மைகள் சொல்லப்பட்டன. அவர் தந்த வாயால் சொன்னதுதான் சேறு பூசல. புதுசா ஒருத்தரும் யாரும் ஒரு திரைமறைவிலே செய்தா சொல்லலையே. அவர் ஓப்பனா செய்ததுதான் அவருக்கு பிரச்சனை. சுமந்திரன் அங்க திரைமறைவில் ஒன்றையும் செய்ய இல்லை, அது தவறு. சுமந்திரன் திரைமறைவிலே ஒன்றையுமே செய்ய இல்லை. இந்த அரசியல் பரப்புல விமர்சனம் முன்வைக்கப்படுவது, அதாவது பொதுமக்கள் விமர்சனம் வைப்பது முன்னுக்கு செய்ததுதான். ஊடகவியலாளர்கள் சொல்வதுதான் அவர் திரைமறைவில் செய்ததை சொல்றார்களே தவிர மக்களை பொறுத்தளவில் சரவணனுடைய விடயம் ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேஸ் ஒன்று இருக்கிறது. அது இப்ப 50 வருடத்துக்கு முந்தின ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேஸ். ஆனால் அப்படி மக்கள் 2015ஆம் ஆண்டு அவருடைய பாராளுமன்ற உறுப்பினர் சரி செய்திருந்தார்கள், மறந்து விட்டார்கள் அதை. இப்பொழுது மீண்டும் அதை ஏன் அப்படி ஞாபகப்படுத்தினாலும் நீங்கள் நினைக்கிறீர்கள்? தும்பக்கட்டைய, அதாவது தமிழரசு கட்சிக்குள்ள தும்புக்கட்டையை போட்டால் தும்புக்கட்டையை நிறுத்தினாலும் வெற்றி வரும். ஒரு சிங்கள தேசிய அரசியலையும் இருக்கிறது. சில கட்சிகள் நின்றா வெல்லுவார்கள். வேண்டுமென்றால் சாணக்கியன் தமிழரசு கட்சியை விட்டுட்டு ஒரு கட்சி ரெண்டு கேட்டு பார்க்கட்டும். வெற்றிலையில கிட்ட 504 வாக்கு தான் கிடைக்கும், அதுவும் கிடைக்காது. இப்ப ஆகவே கட்சிக்கென்று ஒரு பிராண்ட் இருக்குது, மக்கள் அதுக்கென்று ஒரு மக்கள் தொகை இருக்குது, வாக்களிப்பார்கள். கட்சிக்காக வாக்களிக்கிறார்களே தவிர மற்ற தனிநபர்களுக்காக இல்லை. ஒரு சிலர் தனிநபர் கட்சி இருக்கின்றதை நான் மறக்க இல்லை, ஆனா பெரும்பாலும் எல்லோரும் கட்சிக்காகத்தான் வாக்களிக்கிறார்கள், கட்சி இல்லாட்டி இல்லை. அப்படியா தமிழரசு கட்சியை எதிர்வரும் காலத்திலையும் கூட மற்ற அது தமிழரசு கட்சிக்குரிய வாக்கு பெரிய அளவுல வீழ்ச்சி அடையாது. ஏன் என்று சொன்னால் இந்த கட்சிகள் தங்களோட கட்சி கட்டுமானத்தை பலப்படுத்தவில்லை. இவர்கள் தங்களோட கட்சி கட்டுமானத்தை பலப்படுத்தினால்தான் தமிழரசு கட்சியை விழுத்தலாமே தவிர இவர்கள் பலப்படுத்தாமல் தேர்தலுக்கு வந்து பிரச்சாரம் செய்து ஓட்டு போவதனால தமிழரசு கட்சியை வெற்றி கொள்ள முடியாது. அப்படியான இப்பொழுது என்பிபியினுடைய செல்வாக்கு வடகிழக்கு மாநிலத்திலே தமிழ் மக்கள் மத்தியிலே கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே அதிகரித்திருந்தது. இது ஒரு சவாலாக அடுத்து வரும் தேர்தலிலேயும் தமிழரசு கட்சிக்கு அமையுமா, இல்லை தமிழரசு கட்சி அதை மேவி சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது? இந்த தேர்தலிலே இது ஒரு நெருக்கடியான தேர்தல். ஒரு புதிய சூழல் தோற்றுவிக்கப்பட்ட சூழல்ல எம்பிபிக்கு அதிகம் வாக்களித்திருக்கிறார்கள். ஆனால் எம்பிபி கடந்த இப்போ இந்த தேர்தலுக்கு பின்னர், நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு இன்றைய வரையான இந்த காலப்பகுதியில தமிழ் மக்களுக்கு கொடுத்த இந்த வாக்கை நிறைவேற்றவில்லை. இவர்கள் கடந்த ஆட்சியாளர்கள் போலேயே தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற அடிப்படையில எதிர்காலத்தில் இவர்களுக்கான வாக்கு வங்கி விடும். எதிர்காலத்தில் இவர்களுக்கு 2 வாக்கு 3 வாக்கு தான் கிடையாது, 2 3 தான் 3 கிடைச்சிருக்கு, 2 கிடைக்கலாம் அநேகம். இப்ப இந்த வருடம் கூட இவர்களுக்கு கிடைச்ச சீட் மிக ஒரு அரும்பட்டுல தான் கிடைச்சது, 3ஆவது. ஆகவே இங்க நாங்கள் ஒன்றை பார்க்க வேண்டும். அதாவது யாழ்ப்பாணத்தில் தேசிய கட்சிகளுக்கு கடந்த இப்போ இந்த 90ஆம் ஆண்டுக்கு பின்னர் தொடர்ந்து தேசிய கட்சி சார்பாக இருந்தவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். 2 பேரோ 3 பேர் வெற்றி பெற்று வந்ததை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இதுல அந்த வாக்கு தான் இவர்களுக்கு மாறி இருக்கிறது. இப்ப அங்கையனுக்கும் டக்ளஸுக்கும் போட்ட வாக்குகள், விஜயகலா மகேஸ்வரிக்கு போட்ட வாக்குகள் இங்க இவங்க பக்கம் வந்திருக்கிறாரு. அடுத்தவர்களால் வேற ஒரு பக்கம் போயிடும், இவர்களுக்கு வரா. 2வது இந்த அலையால ஏற்பட்ட அந்த மாற்றம் ஒரு கணிசமான படித்தவருக்கும் வாக்களித்திருக்கிறது. யூனிவர்சிட்டி மட்டத்தில் இருந்து இந்த ஆசிரியர் சங்கங்கள்ல இருந்து இவர்கள் எல்லாம் வாக்களிக்கிறார்கள் எம்பிபிக்கு. ஆகவே எதிர்காலத்தில் அவர்கள் வாக்களிக்க மாட்டார்கள். சரி, அடுத்தபடியாக இறுதிக்கட்டத்துக்கு போவோமானால், கடந்த சனிக்கிழமை நடந்த விளக்கேற்றல் வைபவம், அஞ்சலி செலுத்தும் வைபவத்துக்கு சுவிஸ் மற்றும் ஆஸ்திரேலியா நாடுகளிலே சில ஆதரவு களம் இருந்தது. ஆஸ்திரேலியாவிலே மெல்பர்னிலும் புலத்திலும் இந்த வழக்கறிஞர்கள் நடைபெற்றது, சுவிஸ் மாநிலத்தில் நடைபெற்றிருந்தது. நீங்களும் கூட அந்த கொள்கைக்கு, அதாவது தலைவர் இறந்து விட்டார் என்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்க நீங்கள் அங்கே சென்று அந்த வழிபாட்டிலே கலந்து கொள்ளாமைக்கான காரணம் என்ன? ஏதாவது உங்களுக்கும் தனிப்பட்ட ரீதியிலான ஒரு முரண்பாடு இருந்ததா, அல்லது நீங்கள் போவதற்கு வசதி இல்லாமல் போய்விட்டதா? என்னை பொறுத்தளவில் ஒருத்தருக்கு ஒரு முறைதான் சித்தாவோடு செய்யலாம், பல முறை செய்ய முடியாது. அதாவது தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் முள்ளிவாய்க்கால் 2017 மே 17 முடிவுக்கு வந்துவிட்டது.
இப்போது நாங்கள் புலிகள் என்றோ அல்லது நாங்கள் புலிகள் என்று அந்த முத்திரை குத்தி கொண்டிருப்பதோ தவறானது. தலைவர் பிரபாகரன் அதனுடைய தலைவராகவும் அவருடைய வழியிடத்திலே பரிபூர்ணமாக ஏற்று நாங்கள் சத்திய பிரமாணம் செய்வோம் என்று சொல்பவர்கள் இப்போது தலைவர் இல்லாத போது என்ன சத்திய பிரமாணம் செய்வது, எப்படி புலிகள் என்று சொல்வது? ஆகவே அந்த புலிகள் என்பதை பயன்படுத்துவதை நான் உண்மையாக அதில் விரும்பவில்லை. ஏனென்றால் மே 17 வரைக்கும் செய்த அனைத்துக்கு பொறுப்பு குரல் விடுதலை புலிகள் சார்ந்தது. அதற்கு பிறகு இவர்கள் செய்கிற தவறுகள் இதுகள் எல்லாத்துக்கும் யார் பொறுப்பு கூறுவது? ஆகவே அதை பயன்படுத்துவதை நான் உண்மையாக அதில் நான் இடத்துல முரண்பட்டு கொண்டிருக்கிறேன். இரண்டாவது, அதாவது தலைவர் பிரபாகரனுடைய அண்ணன் மனோகரன் அவர்கள் கடந்த மே 18ஆம் தேதி கடந்த வருடம் மே 18 அவருக்கான இறுதிக்கிரியை அந்த அதாவது சடங்குகள் அனைத்தையுமே அவர் செய்திருந்தார். அப்போ அதை அவர் அறிவித்திருந்தார். அதோடு சேர்ந்து எல்லோருமே, அதாவது விடுதலை புலிகளுடைய கோட்பாட்டில் மாவீரர்கள் யாருக்கு முதலாவது உரித்திருந்தால் அவர் உரித்துடையவர்களை தான் கூப்பிடுறது. மாவீரர்களுக்கான அஞ்சலி நிகழ்வுக்கு உரித்துடையவர்களை கூப்பிடுவது. தலைவர் பிரபாகரனும் ஒரு மாவீரர் என்று இவர்கள் கருதினால் உரித்துடையவர் யாருன்னா மனோகரனுடைய சகோதரங்களும் தான். ஆகவே அவர்களுடைய விருப்புக்கு எதிராக அவர்களை விமர்சித்து கொண்டு இதையும் செய்ய முடியாது. ஆகவே அவர் அங்கே செய்கின்ற போது அதில் எல்லோரும் கலந்து கொண்டு அன்றைய நிகழ்வை அதை செய்து முடித்திருந்தால் தேவையற்ற விமர்சனங்கள் வராது என்பது என்னுடைய கருத்து. ஆகவே நான் மனோரனுடைய அந்த நிகழ்வுக்கு நான் சென்றிருந்தேன். அதில் நான் அந்த நிகழ்வோட அது முடிவடைந்து விட்டேன். பிறகு இரண்டாம் தரம் இது இங்கே இன்னொரு செய்கிறத நான் என்னை பொறுத்தளவில் நான் அதை விரும்பவில்லை. இது தேவையில்லாத விமர்சனங்களை கொண்டு வரும். இரண்டாவது, தமிழ விடுதலை புலிகள் இயக்கம் என்று நாங்கள் சொல்லிக்கொண்டு 16 ஆண்டுகள் எங்களுடைய தலைவரை நாங்கள் தேடி கண்டுபிடிச்சு இப்பத்தான் செத்து போனார் என்று சொல்றத ஒரு அபத்தம் வேறு ஒன்றுமில்லை. இது ஒரு குற்றச் செயலும் கூட என்றுதான் நான் கருதுகிறேன். ஆகவே எங்களுடைய தலைவரை நாங்கள் தேடி 16 வருடம் தேடினோம் என்று சொன்னால் நாங்கள் இந்த தமிழ் மக்களுக்கு இனி என்னது செய்யப்போம்? எங்களால் என்ன செய்ய முடியும்? தலைவர் இல்லை என்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களுக்கு 16 வருஷம் சென்றுட்டது. அப்ப இந்த தமிழ் மக்களுக்கு இப்ப நீங்க செத்து போயிருங்க. அதாவது 40 வயதுல, அதாவது போராட்டத்தில் ஒரு முதிர்ச்சி நின்றவர் 2009ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு 40 வயது இருந்திருக்கும், 38-40 வயது இருந்திருக்கும். 16 வருடம் போட்டுது. இன்னும் எத்தனை வருஷம் இருக்க போறீர்கள்? நீங்க இன்னும் 10 வயதுல செத்து போவீங்க. அப்ப இந்த 10-15 வயதுல நீங்க இல்லை. அப்ப இந்த நீங்க 16 வருஷம் அவர் மரணித்து விட்டார் என்று சொல்வதற்கு உங்களுக்கு 16 வருடம் எடுத்த நீங்கள் இன்னும் எவ்வளவு காலத்துக்கு நீங்க என்ன செய்ய முடியும்? எதையும் செய்ய முடியாது. சோ நான் இதை விட்டுட்டு அவர் அறிவிச்சிருக்கிறார், முடிஞ்சது, அதோட முடிஞ்சது. நீங்கள் அடுத்த கட்ட தமிழ் மக்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யலாம். இதுக்கு ஒரு பெரிய விளம்பரத்தை செய்து கொண்டு போவதை நான் மனதார ஈர்க்கவில்லை. அதனால நான் அதில் பங்கு பெற்றவில்லை. மற்றபடி அஞ்சலி செலுத்துவது தவறு என்று நான் சொல்ல வரவில்லை. அவர்களுக்கு விருப்பமாயிருந்தது செய்தார்கள், செய்யட்டும். இனி நாளைக்கு 2 பேர் செய்யணும். ஆனால் தலைவர் வாரார், தலைவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது அபத்தம், அது மகா குற்றம். அது இந்த இனத்தின் அறிவியல் மீது விடுக்கப்படுகின்ற சவால். அந்த கேள்வியை தான் நான் அடுத்ததாக கேட்கிறேன். அதாவது இவர் இப்படி இருக்கும் பொழுது பிரபானுடைய மதிவதனி அக்காவுடைய சகோதரம் சிறி மாமா தன்னுடைய மருமகளை சந்தித்திருக்கின்றார். அவர் ஓடியந்து கட்டி தழுவி இருக்கின்றார், வருங்காவலன் ஓடியந்து. இப்படியான நிகழ்வெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது. இது பற்றி நீங்கள் உங்களுடைய கருத்து என்ன? இவர்கள் எல்லோரும் கோடம்பாக்கத்துக்கு அனுப்பப்பட வேண்டியவர்கள். இங்கே இருக்கிறார்கள், புலம்பெயர்ந்து வந்து விட்டார்கள். கோடம்பாக்கத்தில் போனால் நல்ல சினிமா எடுக்கலாம். அவர்கள் நல்ல சினிமா எடுக்கிறார்கள், நல்ல டைரக்டர்கள் இருக்கிறார்கள். அதாவது இந்த துவாரகா இருக்கிறார் என்று சொல்வதிலும், மதுமேனிக்கா இருக்கிறார், தலைவர் இருக்கிறார், பொட்டம்மான் இருக்கிறார் என்று சொல்கின்றவர்கள் நல்ல டைரக்டர்கள். அவர்கள் நல்ல படம் எடுக்கலாம். ஆனால் தமிழ் சமூகம் அந்த அளவுக்கு முட்டாள்களும் இல்லை. நாங்கள் இப்போது நாங்கள் 15ஆம் நூற்றாண்டிலோ 16ஆம் நூற்றாண்டிலோ வாழவில்லை. நாங்கள் 21ஆம் நூற்றாண்டில வாழ்கிறோம். இங்கே தலைவர் இருக்கிறார் என்று சொல்வது மிக எவ்வளவு அபத்தமானது. இந்த அபத்தம் இன்னொரு பிரச்சனைக்கு போகும் என்னென்றால், அதாவது பாலச்சந்திரனும் கொல்லப்படவில்லை என்று வரும். இது பொய்யான படம். அது ஆட்சிய படத்தை கொண்டு வந்து வச்சிருக்கிறான். ஆகவே பாலச்சந்திரன் கொல்லப்படவில்லை. அந்த போர்க்குற்ற இதில் பாலச்சந்திரன் படத்தை எடுக்கலான்னு கவர்மெண்ட் சொல்லும். அப்போ அதுக்கு இவர்கள் என்ன பதில் சொல்ல போகிறார்கள்? ஆக இன்றைய உலகில், அதாவது முள்ளிவாய்க்காலில் காட்டப்பட்ட தலைவர் பிரபாகரனுடைய படம், அந்த வீடியோக்களை எடுத்து இன்றைக்கு தடயவியல் நிபுணரிடம் கொடுத்தால் அவர்கள் உண்மையை உடனே கண்டறிந்து சொல்லிவிடுவார்கள். அவ்வாறு கண்டறிந்தாலும் அதையும் இவர்கள் ஏற்க மாட்டார்கள்.
அப்ப இப்படி ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்யும். அதாவது சுபாஷ் சந்திரபோஸ் இறந்த உலக காலத்துக்கு பிறகு சுபாஷ் சந்திரபோஸ் இருக்கிறார் என்று சொன்ன ஒரு கூட்டம் இருந்தது தானே. அப்படி எங்கள்கிட்ட ஒரு மனநோயாளர் கூட்டம் இருக்கும். அந்த மனநோயாளர் கூட்டத்தை பயன்படுத்தி பணம் வசூலிக்கிற ஒரு கூட்டம் இருந்து கொண்டுதான் இருக்கும். நாங்கள் இதுகளை எல்லாம் இது இயல்பாக நடக்கிற விஷயங்கள். இது ஒரு சமூகத்தில் இப்படியான சாக்கடைகள் எல்லாம் இருக்கத்தான் செய்யும். நாங்கள் அதை கடந்து ஒரு அறிவுபூர்வமாக அறிவியல் உலகத்துக்கு ஏற்ற வகையில் நாங்கள் பயணம் செய்வோம். நாங்கள் அதை விட்டு விடுவோம். அவர்கள் இருந்தால் வச்சு கொண்டு இருக்கட்டும். இவ்வளவு நடந்தும் தலைவர் அப்ப இவர்கள் தலைவர் பிரபாகரன் ஒரு தவக்கலை மாதிரி ஒழிச்சு மூலைக்கு இருக்கிறார் என்று சொல்ல வரீங்க. இது அவரை பெருமைப்படுத்தல, அவரை கேவலப்படுத்தினார். இப்ப நான் என்ன பொறுத்தல ஒரு கன்க்ளூஷனுக்கு வரவுமா இருந்தால், தமிழீழ விடுதலை புலிகளை அழிக்கின்ற செயலை முள்ளிவாய்க்காலுக்கு பின்னர் செய்வது எதிரி அல்ல. போராளிகள் என்று சொல்லப்படுபவர்களும் நாங்கள் தலைவருடைய விசுவாசிகள் என்று சொல்லப்படுபவர்களும் ஆதரவாளர்கள் தான் விடுதலை புலிகளை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களை கொச்சப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் உண்மை. அப்ப நாங்கள் எங்களை நாங்களே இந்த திண்டு கொண்டிருக்கிறோம், எங்களை நாங்களே அழித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த சமூகம் அப்படித்தான் இருக்கிறது. இது இன்னொரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான், நீண்ட காலத்துக்கு நிலைக்க முடியாது. தலைவர் பிரபாகரனுக்கு இப்ப 70 வயது என்றால் அவர் 90 வயதிலே அவர் இருக்கான்னு சொல்ல முடியாதானே. கொஞ்ச காலத்துக்கு சொல்லுவேணும், சொல்லிட்டாவே போயிருக்கணும். அவர்களுடைய இலக்கு அடையப்பட்டு விடும். சொல்கின்றவர்களுடைய இலக்கை அவர்கள் பணம் பண்ணுவதுதான். அவர்கள் இந்த விசுவாசிகளிடம் பணத்தை கறந்து கொண்டு போய் விடுவார்கள். அவ்வளவுதான், பொருள் இல்லை. நல்லது, நன்றி. மிகவும் சகஜமாக மிகவும் சரளமாக உங்கள் நிலைப்பாடுகளை வெளிப்படுத்தியிருத்தீர்கள். நிச்சயமாக நேயர்களுக்கு அது பலனுள்ளதாகவும் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இறுதியாக இப்போது இந்த ஐக்கிய நாடுகள் சபைக்கு ஒரு கடிதம் எழுதுவது என்ற பிரச்சனை தமிழ் கட்சிகள் மத்தியிலே பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அதை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் முன்னெடுத்த அந்த முயற்சியை தற்போது தமிழரசு கட்சி தாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற ரீதியில் பதிலளித்திருக்கிறார்கள். இன்னும் ஒரு கடிதம் அல்லது அதை எப்படி கடிதம் என்றோ அல்லது வேறு வகையிலோ அதை தாங்கள் அணுகப் போவதாகவும் சொல்லியிருக்கிறார்கள். இது தொடர்ச்சியாக தமிழ் கட்சிகள் மத்தியில் இருக்கக்கூடிய அரசியல் என்பது தமிழ் மக்களுக்கான அரசியல் இல்லை என்பதன் வெளிப்பாடாக நாங்கள் பார்க்கலாம். நிச்சயமாக இது தமிழ் மக்களுக்கான அரசியல் அல்ல, அவர்களுக்கான அரசியல், கட்சிக்கான அரசியலாக அவர்கள் பார்க்கிறார்கள். பெரும்பாலான கட்சிகள் தங்களுடைய வளர்ச்சிக்கு இது தடையாக இருக்கிறதா, அது மக்கள் அழிந்தாலும் பரவாயில்லை, அது தேவையில்லை. இன்னொரு உதாரணம் சொல்வேன். அதாவது கூட்டமைப்பை உருவாக்கிவிட்டு கூட்டமைப்பினுடைய தலைவராக சம்பந்தனை தலைவர் பிரபாகரன் தான் நேரடியாக நியமிக்க சொல்லி தமிழ்ச்செல்வனூடாக நியமிக்கப்பட்டார். ஆகவே சம்பந்தன் அவர்கள் தலைவர் என்ற ஸ்தானத்தில் அவர் இருக்கவில்லை. தலைவர் என்ற பெயர் இருந்ததை தவிர அவர் அந்த ஸ்தானத்தில் இருக்கவில்லை. ஆனால் முள்ளிவாய்க்கால் நெருங்குகின்ற போது, பேரழிவு நெருங்குகின்ற போது தலைவர் பிரபாகரன் அழிக்கப்பட வேண்டும், அவர்கள் அழிய வேண்டும் என்பது சம்பந்தனுக்கு விருப்பமாக இருந்தது. ஏனென்றால் அந்த தலைமைத்துவத்தை தான் எடுக்கலாம் என்பது. மாக்கியவெள்ளி சொல்லுவான், அதாவது மன்னனின் மரணக்கிரியையில் கண்ணீரும் கம்பலையுமாக நிற்கும் பட்டத்துக்குரிய இளவரசன் அதி சந்தோஷமாக இருப்பான் என்று சொல்லுவார். ஏனென்றால் இந்த பதவி ஆசைதான், இந்த அதிகாரமே எனது ஆசை நாயகி என்று சொன்னான் நெப்போலியன். ஆகவே இந்த அதிகாரத்தின் மீதான ஆசைகள் பலரை செய்ய வைக்கும், பலரை சொல்ல வைக்கும். அது வெட்கம் அறியாது, அது ரோசம் அறியாது. தற்சமயம் நீங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய கொள்கைகள் மாறலாம் என்ற ஒரு விடயத்தை ஆரம்பத்திலே நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். ஆனால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியிலிருந்து பிரிந்து சென்ற மணிவண்ணன் தரப்பினர் அந்த கொள்கைகள் தொடர்பாக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருந்தார்கள். அவை எல்லாம் வரும் சந்தர்ப்பவாதங்கள் என்று. இது உங்களுக்கு உறுத்தலாக இல்லையா? இது தத்துவார்த்தையில் பிலோசபிக்கலா பார்த்தால் கொள்கை என்பது சந்தர்ப்பவாதம் தான். சில நேரம் மணிவண்ணன் பிலோசபி கற்றாரோ கற்கவில்லையோ நான் அறியேன், ஆனால் அது ஒரு பிலோசபி தான். ஏனென்றால் சந்தர்ப்பவாதம் தான். கொள்கை என்பது சந்தர்ப்பவாதம். அந்தந்த தருணத்தில் என்ன இதை கையாள வேண்டும், நலன் சார்ந்து இதை கையாள வேண்டும், அதுதான் கொள்கை. அந்த கொள்கை தனிநபருக்கு நலன் பயக்கிறதா அல்லது பொது நலனுக்கானதா என்பதுதான் மிக முக்கியமானது. அப்ப இந்த சந்தர்ப்பவாதம் பொதுநலன் சார்ந்ததாக இருந்தால் அது கொள்கைதான்.
தனிநபர் சார்ந்ததாக இருந்தால் தான் அது குற்றச் செயலாக நாங்கள் கருத வேண்டும். அப்ப இவர்கள், அதாவது மணிவண்ணன் தரப்பினரும் சரி, மணிவண்ணன் தரப்பும் சந்தர்ப்பவாதம் அவரிடம் இருக்கிறது. அவரிடம் சந்தர்ப்பவாதம் இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது. ஆனால் அவர்கள் ஒரு கொள்கை நிலைப்பாட்டில் அதாவது கயேந்திரன் இருக்கிற அதே கொள்கையிலையும் அவர் இருக்கிறார், அவர் இல்லை. அதனாலதான் அவர் சொல்றார். ஏனென்றால் கயேந்திரகுமாரனுடைய சந்தர்ப்பம் என்பது வேறு, அவருக்குரிய சந்தர்ப்பம் என்பது வேறு. ரெண்டு பேரும் வேற வேற தளத்தில் இருக்கணும். அதனால முரண்பட்டுக் கொள்ளினமே தவிர இந்த ரெண்டு பேருடையும் ஒரே கொள்கைதான் இருக்கும். ஆனால் ரெண்டு பேரும் அதை விமர்த்தி கொள்ளினோம். ஆனால் தத்துவார்த்த ரீதியில் உள்ள பொருள் ஒன்றுதான், அதிகாரம்தான், தலைமைத்துவம் தான். இதை அடுத்ததாக நான் இறுதியாக உங்களிடம் கேட்க விரும்புவது, இந்த தமிழ் தேசியம் என்ற விடயத்தை வலியுறுத்துகின்ற ஒருவராக உங்களை நீங்கள் அடையாளப்படுத்துகிறீர்கள். அது கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு என்று நாங்கள் பார்க்கலாம். ஆனால் தற்சமயம் தமிழ் தேசியம் என்பது மிகப்பெரிய சவாலுக்கு உட்படுத்தப்பட்டது. கடந்த ஜனாதிபதி தேர்தல், பாராளுமன்ற தேர்தல், ஏன் உள்ளூராட்சி சபைகள் தேர்தலில் கூட ஒரு நமது மக்கள் சொல்வது போல அல்லது நமது ஊடகவியலாளர்கள் சொல்வது போல ஒரு தென்னிலங்கை கட்சி இலங்கையின் வடக்கு கிழக்கிலே கணிசமான ஒரு வாக்கு வங்கியை தனதாக்கி கொண்டிருக்கிறது. இது ஒரு ஏனைய காலங்களில் நடக்காத ஒன்று என்று சொல்ல முடியாது. ஜனாதிபதி தேர்தல்களிலே மக்கள் பொதுவாகவே தென்னிலங்கை வாக்காளர்களுக்கு வாக்களித்து வந்திருக்கிறார்கள். இருந்தாலும் இந்த பாராளுமன்ற தேர்தலும் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலும் அடிமட்ட மக்கள் வரைக்கும் ஒரு தென்னிலங்கை கட்சி தமிழ் மக்கள் மத்தியிலே ஊடுருவி இருக்கிறது என்ற ஒரு விடயத்தை பார்க்கிறோம். இது காலத்தால் ஏற்பட்ட மாற்றமா அல்லது தமிழ் தேசியத்தின் மேல் இந்த அரசியல் கட்சிகளால் ஏற்பட்ட சலிப்பு என்று நாங்கள் சொல்லலாம்? எப்படி இது நீங்கள் இறுதியாக சொன்னதான், அதாவது இந்த தமிழ் தேசிய கட்சிகள் என்று சொல்லப்படுபவர்களுடைய கையாளாகத்தனங்கள், இவர்களுடைய தவறான நடத்தைகள், மக்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றாமை அல்லது மக்களுடைய விருப்பங்களை இவர்கள் கண்டறியாமை போன்ற பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. அதனால தான் இந்த தேசிய கட்சிகளுக்கு வாக்களித்தார்கள். நான் என்னுடைய சொந்த அனுபவத்திலே, நான் இந்த தேர்தல் காலங்களில் அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு மாத காலமாக பானமையில் இருந்து பருத்தித்துறை மனைவரையும் நின்றால் என்ற அடிப்படையில் நான் பார்த்தேன். போராளிகளாக இருந்தவர்கள், முக்கியமான அதாவது வெளியுறவுத்துறை சார்ந்த, அதாவது கஸ்டோனையின் கீழே இருந்தவர்கள் பலர், அவர்கள் அங்கே கற்றுக்கொண்டிருந்தவர்கள் இதில் தடுப்பு முகாமுக்கு வந்தும் புனர்வாழ்வும் கற்றுக்கொண்டு அவர்கள் பட்டதாரிகளாகி இப்போது பெரும் உத்தியோகத்தர்களாக இருக்கிறார்கள், உத்தியோகத்தர்களாக. அவர்கள் எல்லோரும் அனுராவுக்கு தான் வாக்களித்தார்கள். அதே போல நான் பல மாவீரர் குடும்பங்கள், 2 மாவீரர் 3 மாவீரர்கள் அப்படியான குடும்பங்களை நான் பலரை சந்திச்சிருக்கிறேன். அதில் பெரும்பாலானவர்கள் அனுராவுக்கு வாக்களித்து பார்ப்போம் தான் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே அந்த மக்கள், அதாவது இந்த போராட்டத்தில் நின்ற மக்கள் யாருக்கு எதிராக போராடினார்களோ அவர்கள் எதிரிக்கு வாக்களிக்கின்ற நிலைமைக்கு சென்றிருக்கிறார்கள் என்றால் அவர் அந்த அதாவது நாங்கள் சைக்காலஜிக்கல் ரீதியாக பார்த்தால் மனமுறிவு தான் காரணம். அந்த மனமுறிவு எப்படி வந்தது, யாரால் வந்தது? இந்த தமிழ் அரசியல் கட்சிகளால் தான். தமிழ் அரசியல் கட்சிகள் எடுத்த தவறான முடிவுகள், அந்த மக்களை பாராமுகமாக இருந்தவை, யுத்தத்தில் மிக பாரதூரமாக பாதிக்கப்பட்டவர்களை இவர்கள் கவனிக்காமல் விட்டமை என்ற வெளிப்பாடுகள் தான் இந்த தேசிய கட்சிகளுக்கு அவர்கள் வாக்களிக்க வேண்டிய சூழலை தோற்றுவித்திருக்கிறது. ஆகவே எதிர்காலத்தில் இத்தகைய நிலைமையை மாற்றியமைக்க வேண்டும். அதாவது அந்த போராடும் சக்திகள், போராடிய சக்திகள் இன்று என்ன நிலையில் இருக்கிறார்கள், அவர்களை பராமரிக்காமல், அவர்களுடைய துன்பதிகரங்களில் பங்கு கொள்ளாமல் இந்த கட்சிகளுக்கு அவர்கள் ஆதரவளிக்க மாட்டார்கள். அவர்கள் எதிரின் பக்கம் தான் நிற்கிறார். ஏனென்றால் இவங்களால் ஒன்றும் இல்லை. இப்போ ஈஸியாக அவர்கள் சொல்றதை இவங்களும் செய்யல, இனி என்ன செய்ய போறாங்க? தற்சமயம் இந்த மாகாண சபை தொடர்பான ஒரு பெரிய கலந்துரையாடல் அல்லது ஒரு பெரிய முன்னெடுப்பு பல மட்டங்களில் முன்னெடுக்கப்படுகிறது. அது இந்தியாவின் பின்னணி இருக்கிறதா இல்லையா என்பதை நாங்கள் தனியாக ஆராயலாம். ஆனாலும் கூட புலம்பெயர் தேசத்தில், குறிப்பாக ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய பல ஆர்வலர்கள், கல்வியாளர்கள் மற்றும் செயற்பாட்டாளர்கள் மத்தியில் இந்த மாகாண சபையை மீளவும் ஒரு தமிழ் மக்களுக்கான ஒரு ஆரம்ப புள்ளி தீர்வாக எப்படியாவது அதை அமுல்படுத்தி விட வேண்டும், மீளவும் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு முயற்சி முன்னெடுக்கப்படுகிறது. இந்த முயற்சி
வரவேற்கப்பட வேண்டியதா அல்லது ஒன்றுமே இல்லாத மாகாண சபையை நாங்கள் தமிழ் மக்கள் மீது நாங்களே கொண்டு போய் திணிக்கின்ற ஒரு விஷயமாக இதை பார்க்கலாமா? எப்படி இதை நாங்கள் பார்க்கலாம்? இதுல ஒரு இந்த இந்த நீங்கள் குறிப்பிட்டதுல ஒரு தவறு இருக்கிறது. மாகாண சபையை நாங்கள் திணிப்போம் என்று யார் சொல்வது? மாகாண சபை இருக்கிறதப்பா, மாகாண சபை இல்லைன்னு நீங்க யாருமே சொல்ல முடியாது. எந்த ஒரு அரசு இல்லை, நான் சொன்னது ஒன்றுமே இல்லாத ஒரு சொல்ல முடியாது. ஒன்றுமே இல்லாத மாகாண சபை என்று தான் நான் குறிப்பிட்டேன். இரண்டாவது, 13ஆம் திருத்தத்தை நாங்கள் ஏற்கவில்லை என்று எவனும் சொல்ல முடியாது, எவனும் சொல்லக்கூடாது. அதுவே குற்ற செயல். ஏனென்றால் இந்த பாராளுமன்றத்துக்கு செல்பவர்கள் அந்த 13ஆம் திருத்தத்தை உள்ளடக்கிய இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசுடைய யாப்பின் கீழ்தான் அவர்கள் சத்திய பிரமாணம் செய்து பதவியை ஏற்கிறார்கள். அப்ப நான் 13 ஏற்கவில்லை என்று எவன் சொன்னாலும் அது அயோக்கியத்தனம், அது போய் அது புல. 13 ஏற்கவில்லை என்று இவனும் சொல்ல முடியும். இலங்கையில் உள்ள ஒவ்வொருமே சொல்ல முடியாது. இலங்கை அரசினுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கின்ற எந்த ஒரு குடிமகனும் அப்படி சொல்ல முடியாது. அது இலங்கை அரசியல் ஜாப்பை எதிர்ப்பதாக இருக்கும், அது குற்றச்செயலாக இருக்கும். உண்மையில இந்த அரசாங்கம் ஒரு சட்ட நடவடிக்கை எடுக்கிறோம்னா இவர்கள் எல்லாம் சட்ட நடவடிக்கை எடுக்க முடியும். ஏனென்றால் இது பரவலாக நார்மலைஸ் பண்ணப்பட்டு விட்டது 13 ஏற்கிறோம் என்று. ஆகவே 13 இவர்கள் யார் எதிர்க்காவிட்டாலும் அது இலங்கையுடைய அரசியல் சட்டம் 87ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் அது கொண்டு வரப்பட்டு விட்டது. ஆகவே அது இலங்கையினுடைய 2ஆம் குடியரசு யாப்பினுடைய ஒரு பகுதி. ஆகவே இந்த 13 எதிர்க்கிறோம் என்று சொல்வது அபத்தமானது. ஆனால் இந்தியாவிடம் இவர்கள் கேட்க வேண்டியது அல்லது நாங்கள் வலியுறுத்த வேண்டியது அந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்து என்றுதான் கேட்க வேண்டும். ஏனென்றால் இலங்கை இந்திய ஒப்பந்தத்தில் இலங்கை சிங்கள அரசுக்கு சார்பாகவும் இந்தியா தமிழர்கள் என்ற சார்பாகத்தான் கையெழுத்திட்டார். இந்திய இலங்கை ஒப்பந்தத்தில் தமிழ் தரப்பு யாரும் கையெழுத்திடவில்லை. இலங்கை ஜனாதிபதியும் இந்திய பிரதமரும் தான் கையெழுத்திட்டார் என்ற அடிப்படையில தமிழ் மக்களுடைய பிரதிநிதியாக இந்திய பிரதமர் கையெழுத்திட்டிருக்கிறார் என்ற அடிப்படையில இந்தியாவுக்கு ஒரு தார்மீக கடமை இருக்கிறது அந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்த. இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்தினால் இலங்கை அரசியல பாரிய சிக்கல்கள், பாரிய மாற்றங்கள் வரும். ஏனென்றால் இந்திய இலங்கை அரசினுடைய இந்திய இலங்கை ஒப்பந்தத்துக்கு எதிராகத்தான் அம்பாந்தோட்டையில சீனாவுக்கு துறைமுகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இது ஒரு பெரிய நெருக்கடியை தோற்றுவிக்கும். அப்ப எதிரியை நெருக்கடிக்கு சிக்க வைப்பதுதான் எங்களுடைய அரசியல் ராஜதந்திரமாக இருக்க வேண்டும். எதிரியை நெருக்கடிக்கு சிக்க வைத்தால்தான் எங்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் நிறைவேற்ற முடியும். ஆகவே இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை தான் நாங்கள் போட வேண்டுமே தவிர 13 அல்ல. 13 என்பது எந்த அதிகாரமும் இல்லாத ஒரு சட்டமாகத்தான் இப்ப இருக்கிறது. அதாவது இலங்கை அரசியல் ஜாப்பில் 13ஆம் திருத்த சட்டத்தில் தமிழ் மக்களுக்கான எந்த உரிமைகளும் இல்லை. அது படிப்படியாக பிடிங்கி எடுக்கப்பட்டு விட்டது. ஆகவே நாங்கள் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை எடுத்தால் அது இணைந்த மாகாணம் தான் சொல்லப்படுகிறது. இணைந்த மாகாணம் என்று சொல்லப்படுவதால அது எங்களுக்கு காணி போலீஸ் அதிகாரங்களோடு கூடிய மாகாணமாக இருக்கிறபடினால எங்களுக்கு அது பலன் தர வல்லது. அந்த ஒப்பந்தத்தை அப்படியே நடைமுறைப்படுத்தினால் இலங்கை மத்திய இலங்கை அரசாங்கத்தினுடைய அரசாங்க மாவட்ட அரசாங்க அதிபர்கள், ஒவ்வொரு மாவட்டத்துக்குரிய அரசாங்க அதிபர்களும் இதுக்கு கீழே வருவினம், அதாவது மாகாண சபை கீழே பொறுப்பு சொல்ல வேண்டியவர்களாக இருப்பினம். இப்போது இருப்பது அது தனியாக நடக்க வேண்டாம். முதல்ல யாரு விக்னேஸ்வரன் இருக்கின்ற போது மாகாண சபைக்கு ஒரு நிதி ஒதுக்கீடும் மாகாணத்துக்கு நிதி ஒதுக்கீடும் செய்யப்பட்டு அந்த நிதியை இந்த ஜிஏக்கள் தான் பயன்படுத்தினார். அவர்கள் தான் அதை செலவழித்தார்கள். சரி, இந்த வழியில் நம்மோட ஒரு நேயர் இணைந்திருக்கிறார், அவரை இணைத்துக் கொள்ளலாம் என்று நம்புகிறேன். வணக்கம் குமார் கணேசன் அவர்களே. வணக்கம் சத்யபாலன், வணக்கம் திவாகரன். நான் குமார் மெல்பர்னிலிருந்து பேசுகிறேன். நன்றாக போய் கொண்டிருக்கின்றது. நிறைய அரசியல் விஷயங்களை பேசுகிறீர்கள். எங்கள் எல்லோருக்கும் தெரியும், அரசியலை நாங்கள் வாங்கி பேசலாம், அலசலாம், எவ்வளவு தூரம் அங்கு தாக்கம் செலுத்தும் என்று தெரியாது. செலுத்தால் என்ற ஒரு முன்முடிவோடு தான் நான் பேசுகிறேன். முதலாவது எனக்கு ஒரு கேள்வியும் இருக்கிறது, ஒரு காமெண்டையும் சொல்லிட்டு போவேன். முதலாவது திவாகரன் பிரபல ஆய்வாளர், நிறைய யூடியூப் அதிலே பேசுகிறார், இடங்களே பேசுகிறார். நான் பேசுறது அவரை கேட்கிறார்.
பேசுகிறார். அவர் முக்கியமாக இந்த பேட்டியை திரும்பி கேட்கிறாரா இல்லையா, திருப்பி கேட்பாரா தெரியாது. ஆனால் நான் நிறைய அட்லீஸ்ட் சில முரண்பாடுகளை கவனித்தேன். முதலாவது சொல்கிறார், கொள்கை சரியாக இல்லாததால் தமிழரசு கட்சிக்கு குறைந்த வாக்குகள் விழுந்தது என்று சொல்றார். அப்படி பார்த்தால், தர்க்க ரீதியாக பார்த்தால் அர்ஜுனா ராமநாதனுக்கும் அவர்களின் கௌசல்யா அவர்களுக்கெல்லாம் கொள்கை நன்றாக இருந்துதான் கஜேந்திரகுமாரை விட கூட வாக்குகள் விழுந்ததா என்ற ஒரு கேள்வி எனது மனதில் எழுந்தது. இது ஒரு காமெண்ட், கேள்வி அல்ல. இந்த கேள்வி என்னன்னு சொன்னா, அடுத்தது முக்கியமாக கடந்த சில இப்ப நீங்களும் ராஜ்யம் அதை தொட்டு சென்றார். அதாவது இந்த முறையும் கடிதம் எழுதும் பொழுது இவர்கள் அந்த இனப்படுகொலை என்ற விதத்தை தவிர்த்துக் கொண்டு போகிறார்கள் என்று சொல்லி, அதுவும் ஒரு கொமெண்ட் தான். என்ற கேள்வி என்னென்று சொன்னால், ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை, இரண்டாவது ஐசிசி என்று சொல்ற சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம், மற்றது ஐசிஜே என்று சொல்ற இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், இந்த மூன்றையும் பற்றி தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள் எல்லோரும். உங்களுக்கு தெரியும், சர்வதேச இந்த மனித உரிமை பேரவை என்பது அவர்கள் கலைப்பார்கள், பேசுவார்கள், இவர்கள் குற்றம் உழைத்தார்கள் இல்லை என்று சொல்லுவார்கள். ஆனால் அவர்களுக்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது. ஆனால் ஐசிசி என்பது உங்களுக்கு தெரியும், அது அந்த பாதுகாப்பு சபையில் உள்ள 5 நாடுகள் அவர்கள் ஏகமனதாக தீர்மானித்த மாத்திரம்தான் அங்கு அது சாத்தியம். ஐசிஜே என்பது ஏதாவது ஒரு நாடு அது அதை கையில் எடுத்து செய்ய வேண்டும். கேள்வி என்னென்று சொன்னால், இந்த மனித உரிமை பேரவைக்கு வெளியிலே கொண்டு போய் இந்த 2 செய்வதற்கான எவ்வளவு சாத்தியப்பாடுகள் இருக்கின்றது? இதுக்கு இவர்கள் நம்பும், அதாவது நான் திவாகரனைத்தான் சொல்றேன், இவர்கள் நம்பும் இந்தியா மற்றது பிஜேபி இவர்கள் எவ்வளவு தூரத்துக்கு இதுக்கு ஒத்துழைப்பு வழங்குவார்கள்? ஐசிசியை பொறுத்தவரையில இந்தியா ஒன்றும் செய்ய முடியாது, ஏன்னா பாதுகாக்கவையில் அவர்கள் இல்லை. ஐசிஜே என்று போகும்போது ஒரு நாடு செய்ய வேண்டும். எங்களை பொறுத்தவரையிலே இந்தியா ஒன்றுதான் அது சாத்தியம், கனடா செய்யக்கூடும். ஆனால் இந்தியாவின் செல்வாக்கு இந்த நாடு எல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும். இந்தியா அதை அனுமதிக்குமா என்ற கேள்வியுடன் முடிக்கிறேன். நன்றி. நீங்கள் குறிப்பிட்ட நான் கொள்கை என்று சொல்வது, நான் ஏற்கனவே அதில் சொன்னேனே, கொள்கை என்பது அவ்வப்போது இருக்கிற சூழலுக்கு ஏற்றவாறு நாங்கள் கையாள்கின்ற நடைமுறை. அப்ப அந்த கொள்கையை தமிழரசு கட்சி அந்த சந்தர்ப்பத்தில் அல்லது அந்த சூழலில் தவறாக பயன்படுத்தினார்கள். அந்த அவர்கள் எடுக்க வேண்டிய அந்த நடைமுறை தவறாகி போனதால் தான் அவர்களுக்கு நெருக்கடி வருது என்று சொன்னேன். அவ்வளவுதான். மற்றது கொள்கை என்பது நிலையான ஒரு கொள்கையில் யாரும் இருக்கிறாண்டா இல்லை, அப்படி இல்லை. கை கொள்ளப்படுவது, அதாவது ஒரு வரலாற்று ஓட்டத்தில் அந்தந்த காலத்தில் அந்தந்த நேரத்துக்கு ஏற்றவாறு அதை கையாளப்படுகின்ற அல்லது கை கொள்கின்ற நடைமுறை தான் கொள்கை. ரைட், இதைத்தான் நான் அதில் சொல்லியிருந்தேன். நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்களா எனக்கு தெரியல. அடுத்தது இந்த ஐநா நோக்கிய இந்த கடிதம், அதாவது இதை நான் ஒரு பெரிய குற்றமாகவே சொல்லவில்லை. இவர்கள் கடிதம் அனுப்பாட்டியன்னா அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இவர்கள் அனுப்பினால் நாங்கள் அனுப்பினோம் என்ற ஒரு மன திருப்தி எங்களுக்கும் மக்களுக்கும் இருக்கும். நாங்கள் அதை ஒரு வரலாற்று பதிவாக இன்னென்ன காலத்தில் இப்படி எல்லாம் செய்திருக்கிறோம் என்று சொல்றதற்கான ஒரு ரெக்கார்டாக அது இருக்கும், ஒரு முறைமை என்றுதான் பார்க்கலாம். ஆனால் இந்த மனித உரிமை பேரவை என்பது 2006ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட போது அது இந்த தேசிய இனங்கள், அதாவது சர்வதேச பயங்கரவாத தடை சட்டம் வந்ததன் பிற்பாடு விடுதலைக்காக போராடுகின்ற, ஆயுதமெடுத்து போராடுகின்ற தேசிய இனங்களுடைய ஆயுத போராட்டமும் இதுக்குள்ள அடங்குவதனால் ஏற்படுகிற நெருக்கடிகள் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஐநாவிலே ஒரு புதிய ஒரு அமைப்பாக இதை உருவாக்கினார்கள். அதாவது இந்த ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் என்ற இருந்ததை கொண்டு வந்து இந்த மனித உரிமை பேரவையாக உருவாக்கினார்கள். இந்த பேரவையில தமிழ் மக்களாக இருந்தாலும் சரி, ரோஹிங்கியர்களாக இருந்தாலும் சரி, பலஸ்தீனியர்களாக இருந்தாலும் சரி, இவர்கள் அங்கே போய் கத்தி குளறி ஒப்பாரி வைக்கலாம். அது ஒரு ஒப்பாரி மண்டபம்.
அந்த மண்டபத்திலே இந்த ஐநா சார்ந்த பிரதிநிதிகள் அவ்வப்போது வந்து எங்களை தடவி எங்களை கட்டி தடவி எங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லி ஒரு கவுன்சிலிங் தருவார்கள். அந்த கவுன்சிலிங்கோட நாங்கள் மன திருப்தி அடைந்து விடுவோம் என்றால் அவர்கள் எங்களுக்கு சார்பாக இருக்கிறார்கள். ஆனால் இதே அந்த அதாவது 47 நாடுகள் அங்கம் வகிக்கிற அந்த வாக்கெடுப்புக்கு போகின்ற போது எங்களுக்கு சார்பாகவும் வாக்களிக்கலாம். அவ்வாறு வாக்களித்த பிறகும் இது நடைமுறைப்படுத்தப்படுமாண்டா இல்லை. அந்த அதிகாரம் அதை ஏற்கனவே நீங்கள் சொல்ற அந்த அதிகாரம் இல்லை. ஆகவே இது ஒரு ஒப்பாரி மண்டபம் தான். ஆனாலும் உலக ஒழுங்கு உலக நடைமுறை என்பதன் அடிப்படையில் நாங்கள் அதை பதிவு செய்கிறோம் ஒரு ரெக்கார்டுக்காக. அடுத்தது இந்த ஐசிசி அதாவது பாதுகாப்பு கவுன்சிலுக்குள்ள நாங்கள் செல்வாக்கு செலுத்த முடியாது. ஏனென்றால் விடுதலைக்காக போராடுகிற தமிழ் தேசிய இனத்திடம் எந்த ஒரு நட்பு நாடுகளும் கையில இல்லை. நாங்கள் எந்த ஒரு நட்பு நாடுகளையும் கையில வச்சிருக்கையில அது போராட்டம் ஆரம்பித்த காலத்திலிருந்து இந்த நிமிடம் வரைக்கும் எங்கள்கிட்ட ஒரு நட்பு நாடு இல்லை. எங்களுக்கு சிலர் ஆதரவு அளிக்கலாம் அவ்வப்போது, மற்றபடி எங்களுக்கு நட்பு நாடு இல்லை. எங்களுக்காக பேசுகின்ற ஒரு நாடு இல்லை. அதாவது சக்தி வாய்ந்த நாடுகளை நாங்கள் எங்களோட அணி சேர்க்காமல் அல்லது அவர்களுடன் கூட்டி சேராமல் அவருடைய அனுசரணை இன்றி நாங்கள் ஐநா என்கின்ற இந்த பொது மன்றம், அதாவது அரசுகளுக்கான மன்றம் தான் இந்த ஐநா மன்றம், அரசுகளை பாதுகாப்பதற்கான மன்றம். அது தேசிய இனங்களின் விடுதலைக்கு ஆதரவளிக்கணும் பாதுகாக்கணும் என்று அர்த்தப்படாது. நாங்கள் மனித உரிமைகள் என்ற அடிப்படையில் அந்த அதுக்குள்ள நாங்கள் பூந்து விளையாடுறோம். ஆகவே நாங்கள் ஒரு அரசனுடைய அனுமதியின்றி எதையுமே செய்ய முடியாது. இப்ப எங்கள்கிட்ட வல்லரசு 5 வல்லரசுகள் அதாவது வீட்டு அதிகாரம் உள்ள அந்த 5 அரசுகளோடையும் எங்களுக்கு அந்த பெரிய தொடர்பும் இல்லை. நாங்கள் அதை அவர்கள் எங்களுக்கு சார்பாக இல்லை என்பது எங்களுக்கு தெரிகிறது. ஆனாலும் தமிழ் மக்கள் தாங்கள் வாழ்கின்ற தாயக நிலத்தின்ற கேந்திர தானம் என்ற அடிப்படையில தான் எங்கள் மீது அவர்களுக்கு அந்த கருதலை இருக்கிறது. எங்களை தயார்படுத்த வேணும், எங்களுடைய ஆதரவு வேணும் என்ற ஒரு நிலை அவர்களுக்கு இருக்கிறது. நீங்கள் ஐசிஜேக்கு போவதென்றால் நாங்கள் ஏதாவது ஒரு நாட்டை ஒரு நட்பு நாட்டை உருவாக்கினாலே காணும் அவர்களுக்கு கூட நாங்கள் அந்த அந்த வழக்கை கொண்டு போக முடியும். இப்போது நாங்கள் என்ன செய்கிறோம்? தமிழ் தேசிய பரப்பில் இருக்கின்ற ஊடகங்களும் சரி, இந்த குரல் தர வல்லவர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் அல்லது குரல் கொடுப்பவர்கள் பல இடங்கள்ல பேசுவார்கள். முள்ளுவாய்க்கால் சர்வதேசம் எங்களை வந்து அளித்தது. ஆகவே நாங்கள் சர்வதேச எதிர்ப்புவாதம் பேசுறோம். இங்க சொல்றோம் இந்தியா வந்து அளித்தது, இந்திய எதிர்ப்புவாதம் பேசுறோம். இப்படியே நாங்கள் எல்லா எதிர்ப்புவாதமும் பேசி போட்டு எங்களுக்கு உதவி செய்ய யாரு வருவாங்க? நாங்கள் எங்களுக்கான ஒரு வெளியுறவு கொள்கையை சரியாக வகுக்கவில்லை என்பதுதான் இதனுடைய பொருளாகிறது. எங்களிடம் சரியான ஒரு வெளியுறவு கொள்கை கிடையாது. எங்களிடம் ஒரு சரியான ஒரு வெளியுறவு கொள்கை இருந்தால் நாங்கள் ஏதோ ஒரு நாட்டை நாங்கள் எங்களோட கட்டுப்பாட்டு எங்களுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டுக்கு கொண்டு வந்திருப்போம். அப்ப எங்களுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்தால் நாங்கள் இந்த கடைசி ஐசிஜேக்காவது போகலாம். இப்ப நாங்கள் வெறும் ஐநா நோக்கிய பயணம் வந்து எல்லோரும் நாங்கள் கல்வி கொண்டிருக்கிறோம், பேசுகிறோம், கடிதம் எழுதுகிறோம், எல்லாம் கொடுக்கிறோம். ஆனாலும் அர்த்த புஷ்டியாக எதுவும் நடக்கவில்லை, அந்த நிலைக்கு இன்னும் போகவில்லை என்பதுதான் அதன் பொருளாகிறது. நல்லது, நன்றி. நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம். உங்களுடனான இந்த சந்திப்பு நமக்கு மிகவும் பலனுள்ளதாக இருந்தது என்றுதான் கருத வேண்டும். அந்த வகையில் உங்களுடைய நேரத்தை எமக்காக ஒதுக்கி எம்மோடு இவ்வளவு நேரமும் சமகால அரசியல் தொடர்பாக அளாவலாவியதற்கு நமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் ஐயா. நன்றி. நன்றி திவாகர். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நேர்கள் இதுவரை ஃபோக்கஸ் தமிழ் வானொலியில் சதுரங்கம் நிகழ்ச்சியில் லண்டன் நகரிலிருந்து எழுத்தாளரும் அரசியல் ஆய்வாளருமான திரு தியாகராஜா திவாகரன் அவர்கள் கலந்து சிறப்பித்த சதுரங்கம் இடம்பெற கேட்டீர்கள். நன்றி திவாகரன், உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ராஜ், நிகழ்ச்சியை நாங்களும் நிறைவுக்கு கொண்டு வர வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று நம்புகிறேன்.